you're going to travel with us PGTRB zoology subjectல. ஸோ பிஃபோர் நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி PGTRB எக்ஸாம் பத்தின சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், பட் சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கிளாஸோட ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பேசுவேன். அடுத்ததுல இருந்து ஃபேக்கல்டி டீச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு செஷன் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டி தான் டீச் பண்ண போறாங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து 6-7 நாட்கள் வந்து கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு அதோட குவிஸ் வந்து உங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த குவிஸை வச்சு நீங்க இந்த கிளாஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நவ் அதே மாதிரி இந்த செஷன்ல உங்களுக்கு எடுக்கிற பிபிடி இருக்கு இல்லையா, இந்த பிபிடி மெட்டீரியலையும் உங்களுக்கு குரூப்லயே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுவோம். நீங்க அதை படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்றவங்க கொடுத்துருக்கேன் எண்ட் ஆஃப் த செஷன்ல. அந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் வந்து விசாரிச்சுக்கலாம். ஸோ இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னா என்ன? இதை வந்து பிஜிடிஆர்பின்னு சொல்லலாம், இல்ல டிஎன்டிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ்க்கான எக்ஸாம். இப்போ இந்த எக்ஸாம் வந்து யாரு எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 11, 12 வகுப்புல படிக்கிற பசங்களுக்கான டீச்சர்ஸ் அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இது. இதை யார் நடத்துறாங்கன்னா, ஆப்வியஸா தமிழ்நாடு ஸ்டேட்டோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்துறாங்க, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம். இப்போ இந்த எக்ஸாம் எடுத்தீங்கன்னா மொத்தமா 2 ஸ்டேஜஸ் இருக்கு இந்த எக்ஸாம்ல. முதல் ஸ்டேஜ் வந்து நம்மளோட ரிட்டன் எக்ஸாமினேஷன். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட்ல வர்றாங்களோ அவங்களாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அழைக்கப்படுவாங்க. ஸோ இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல ஒரு மேஜர் சேஞ்ச் உங்களுக்கு இருக்க போற செஷன்ல என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் பிஜிடிஆர்பில வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணல. ஏன்னா இப்பதான் அது ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் கம்பல்சரி ஆச்சு. ஸோ இப்போ இந்த செஷன்ல இருந்து தான் இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற விஷயமே வரப்போகுது. இதுல மொத்தமா 50 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க அந்த 50 மார்க் ஆக்சுவலி. ஸோ அந்த 50 மார்க்ல நீங்க 20 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா போதும். இதுல வந்து நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆனா கண்டிப்பா பாஸ் பண்ணணும். இதை பாஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து இவாலுவேஷனே பண்ணப்படும். இதுல இன்கேஸ் நீங்க மார்க் கம்மியா வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலுமே அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான், ஆனா கண்டிப்பா பாஸ் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ இது உங்களோட முதல் பார்ட்டா இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு மெயின் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 150 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். ஸோ மொத்தமா இந்த 150 கொஸ்டின்ஸா நீங்க 3 மணி நேரத்துல எழுதி முடிக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு இது அல்லாமல் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க எக்ஸாம் எழுதுறது. ஸோ இந்த 3 மணி நேரத்துல நீங்க அதை எழுத வேண்டாம். ஆனா இந்த 150 மார்க்ஸ்ல அந்த 50 மார்க் இன்க்ளூட் ஆகாது. உங்களோட ஃபைனல் ஸ்கோர் வந்து நீங்க உங்களோட இந்த மெயின் 150 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த 150 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிசைட் ஆகும். இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த 150 மார்க்ஸையுமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்ட் இருக்கும், அதுல இருந்து 110 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது நம்மளோட எஜுகேஷன் மெத்தடாலஜில இருந்து மொத்தமா 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து மொத்தமா நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜிஎஸ்டிகேல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ இந்த மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறப்போ ஒரு 150 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க. சோ 150 மார்க்ஸ் அதுல உங்களுக்கு கிடைக்கும். அந்த 150 மார்க்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் உண்டா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது மார்க்கிங் ஸ்கீம்ல. நீங்க தப்பா எழுதினாலுமே ப்ராப்ளம் இல்ல. விச் மீன்ஸ் நம்ம எல்லா கொஸ்டினையுமே நம்ம அட்டன் பண்ணணும். ஃபுல்லா எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும். நான் இதுல இருக்கிற ஒரு பாட்டுக்கும் சாரி அபவுட் வந்து சிலபஸ் இருக்கும். இப்ப மெயின் சப்ஜெக்ட் ஆப்வியஸ் சிலபஸ் இருக்கும். அது இல்லாம எஜுகேஷன் மெத்தடாலஜி தனியா சிலபஸ் இருக்கும், ஜெனரல் நாலேஜ்க்கு தனியா சிலபஸ் இருக்கும். நான் இப்போ இதுல மெயின் சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கான சிலபஸா இருக்கட்டும், இல்ல மத்த சிலபஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க டிஆர்பி வெப்சைட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்காக வேற எங்கேயும் போகணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த செஷன் முடியும் பொழுது உங்களுக்கு இதோட நோட்ஸ் கொடுப்பேன் இல்லையா, அந்த நோட்ஸ் கொடுக்கும் பொழுதே ஜுவாலஜி நோட்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் நான் வந்து இது ஷேர் பண்ணிடுறேன், சிலபஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அலாங் வித் தட் எஜுகேஷன் மெத்தடாலஜியோட சிலபஸ் பிளஸ் ஆல்சோ ஜெனரல் நாலேஜோட சிலபஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஆவே ஷேர் பண்ணிடுவோம். இந்த பிடிஎஃப் நான் சொன்ன மாதிரி குரூப்ல கொடுத்துறேன். அண்ட் இந்த எக்ஸாம் மோடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இது யூஸ்வலா சிபிடி மோட்ல, லாஸ்ட்லாம் சிபிடி மோட்ல நடந்துச்சு. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா வந்து நடந்துச்சு. பட் இந்த டைம்ல இது வந்து OMR பேஸா நடக்கிறதுக்கு கடைசியா டிஆர்பி போர்டுல வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாம் பாத்தீங்கன்னா, எல்ஐடிபி பியூஓ எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல யூஜிடிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு OMR ஃபார்மேட்ல நடந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாமே OMR ஃபார்மேட்ல நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், இது வந்து இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது we will let you know. இப்போ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜி டிகிரி ஆப்வியஸா பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அது இல்லாம பிஎட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிஎட்ல வந்து NCT அப்ரூவ்டு காலேஜஸ்ல உங்களோட டிகிரி வந்து இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதோட ஏஜ் லிமிட் மெயின். நிறைய பேருக்கு இது வந்து டவுட் இருக்கு. இதுல 48 வயசா இருந்தது 58 வயசா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட
கலீக்ஸ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, நான் அதனால எக்ஸாம் எழுதாம இருக்கேன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. 48 கிடையாது, 58 தான் இப்ப இருக்கிற எலிஜிபிலிட்டி, மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி ஏஜ். ஸோ 58 வயசுக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதலாம். நவ் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நவ் எப்ப எக்ஸாம் வரும், எப்ப நோட்டிபிகேஷன் வரும், எப்ப எக்ஸாம் வரும், இதான் வந்து எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அதுக்கான பதில் தான். அதுக்கு நம்ம வந்து இப்ப எக்ஸாக்டா இன்னை தேதி அந்த தேதி நம்மளால சொல்ல முடியாது ஆப்வியஸா. எதனால அப்படின்னா டிஆர்பி போர்டுக்கு மட்டுமே அது தெரிஞ்ச விஷயம். டிஆர்பி எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அன்னைய தேதியில தே டோன்ட் கண்டக்ட் இட். எப்பயுமே எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகும், தள்ளி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்கும். அதே தான் நம்மளோட எக்ஸாம்லயுமே நடக்குது. இப்ப பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா மே மாசம் போல நோட்டிபிகேஷன் வரும், ஆகஸ்ட் மாசம் போல வந்து நம்ம எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தமா வந்து 200 வேகன்சி கொடுத்து. பட் இப்ப ஆல்ரெடி ஜூலை ஆயிடுச்சு, இன்னும் ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஒன் திங், ஒரு விஷயம் மட்டும் ஷோர், இப்போ நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா டைம் பத்தாது. மேபி நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா இருக்கலாம், பட் ரிவிஷன் பண்றதுக்கோ டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கோ கண்டிப்பா டைம் பத்தாது. சோ நம்ம எக்ஸாம் எப்போ வருது அப்படின்றத நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்க எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரைக்கும் படிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் டைம் பத்தாது. சோ நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது as soon as possible படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா இந்த வருஷம் கடைசிக்குள்ள நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் நோட்டிபிகேஷன் எவ்வளவு லேட்டா வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. அப்பதானே எக்ஸாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அதனாலதான் நான் இதுல மொத்தம் 200 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா டென்டேட்டிவ் டைம் டேபிள்ல. அப்படி எல்லாம் கிடையாது, கண்டிப்பா இது இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கூட ஒரு 3-4 டேஸ்க்கு பேக் முன்னாடி பிஜி டீச்சர்ஸ் நிறைய பேரை வந்து ஹெச்எம்ஆ ப்ரொமோட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 400+ டீச்சர்ஸை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் யாரை வச்சு ஃபில் பண்ணுவாங்க? வி நீட் பீப்புள்ல, வி நீட் பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாம போன வருஷம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆனவங்களே கிட்டத்தட்ட 1000+ பீப்புளுக்கு மேல இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா இதுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் யோசிக்காம படிக்கிற ஒர்க்கை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது கட் ஆஃப் போன டைம் மாதிரியே வருமா, இந்த டைம் எக்ஸாம் ஈஸியாவே இருக்குமா அப்படின்னு. இந்த டைம் எக்ஸாமே ஈஸியா இருந்தாலும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ரேஷனலான எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்குறேன். பயாலஜிக்கல் சயின்சஸா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னாலும் இந்த தடவை நிறைய பீப்புள் பிஜிடிஆர்பிக்கு குவாலிஃபை ஆகிருக்கிற நிறைய பீப்புள் டிஎன் செட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் முடியல இல்லையா? சோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா என்ன, அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா அவங்களுக்கு மார்க் கூட வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? பிளஸ் அவங்க படிச்சுக்கிட்டே வேற இருக்காங்க லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸா. ஸோ அப்படி இருக்கிறப்ப எக்ஸாம் நம்மளுக்கு ஈஸியாவே வந்தாலும் கட் ஆஃப் இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நான் சுவாலஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன், எனக்கு அதுலயே எனக்கு மார்க் வந்துடும், 95 வேணுமா 90 வேணுமா நான் அதுலயே வாங்கிக்குவேன் அப்படின்னு லத்தார்ஜிக்கா இருக்காதீங்க. கண்டிப்பா நம்மளுக்கு சப்ஜெக்டும் வேணும், பிளஸ் அலாங் வித் தட் எஜுகேஷன் மெத்தடாலஜியும் வேணும். அது இல்லாம நம்மளுக்கு ஜிஎஸ்டிகே பார்ட்ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மார்க் வந்து வேணும். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்றது 3 பார்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரமா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? வெயிட் பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷனுக்கா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா சிலபஸ் சேஞ்ச் வாட் எவர் இட் இஸ், எதுக்குமே வெயிட் பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அண்ட் சிலபஸ் சேஞ்சை பத்தியும் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கொஸ்டின், எப்ப சிலபஸ் சேஞ்ச் வருமா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் சேஞ்ச் வருமா, அப்படியே வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்றது. ஒரு விஷயம் நல்லா கிளியரா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சிலபஸ் சேஞ்ச் பத்தி பேசும் பொழுது கண்டிப்பா இப்ப இருக்கிற சிலபஸை விட்டுட்டு அப்படியே புது சிலபஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. இப்ப இருக்கிற சிலபஸோட சேர்த்து மேபி ஒரு 2-3 டாபிக் எக்ஸ்ட்ரா, இல்ல ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா சிலபஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே ஒழிய அப்படியே ஃபுல்லா புது சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்க முடியாது. சோ இப்ப இருக்கிற சிலபஸை நீங்க தரவு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இப்ப சிலபஸ் சேஞ்சே வந்தாலுமே அதை வச்சு நம்மளால எக்ஸ்ட்ரா படிச்சு நல்ல மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். சிலபஸ் சேஞ்ச் வரட்டும் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால பெருசா மார்க்ஸும் வாங்க முடியாது. ப்ரிப்பரேஷன் இப்ப இருக்கிற ஓல்ட் சிலபஸை வச்சு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. நியூ சிலபஸ் வந்தா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத திரும்ப படிச்சுக்கலாம். அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டீங்க, நீங்க வந்து நல்ல மார்க் கூட எவ்வளவு பொசிஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டீங்கன்னா இதுல எந்த விதமான குளறுபடியுமே நடக்கல. லாஸ்ட் டைம்ல எந்த விதமான அண்டர் த டேபிளோ எதுவுமே நடக்கல. எல்லாருமே வந்து கரெக்டா அவங்க பண்ண மார்க் மூலமா மட்டும்தான் வேலை வாங்கினாங்க. சோ நீங்க கரெக்டா படிச்சு ஸ்டேட் ரேங்க் வாங்குறீங்க, நல்ல மார்க்கோட குவாலிஃபை ஆகுறீங்கன்னா ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு இதுல கேரண்டி தான். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமில இருந்து லாஸ்ட் டைம் மட்டுமே ஒரு 150+ பீப்புள் குவாலிஃபை ஆகி போனாங்க. யூஜிடிஆர்பில இப்ப ரீசெண்டா கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுலயுமே 165+ பீப்புள் சிவி வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டெஃபினட்டா எல்லாருக்குமே கிடைக்கதான் போகுது. நம்ம பிஜிடிஆர்பில ஆஃபர் பண்ண எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே வி காட் ஸ்டேட் ரேங்க். ஒரு சப்ஜெக்ட் விடாம எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். ஆனா இந்த டைமுமே நம்ம ஆஃபர் பண்ற 13 சப்ஜெக்ட்லயுமே இந்த டைமும் ஸ்டேட் ரேங்க் வாங்க தான் போறோம்.
இன்கேஸ் உங்க சப்ஜெக்ட்ஸ் அல்லாமல் வேற சப்ஜெக்ட்ஸை சேர்ந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பிஎட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு சஜஷன்ஸ் கேட்கறாங்க, யாராவது எடுக்கிறாங்கன்னா சஜஷன்ஸ் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க இங்க நம்ம கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணனாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஆனா இந்த 1 வீக்ல உங்களுக்கு நடக்க போற கிளாஸஸ் யூனிட் 1ல இருந்து ஃபுல்லா கிளாஸஸ் எடுக்க போறோம் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த யூனிட் 1 தரவு பண்ணிட்டு இங்க இருந்து போங்க. அதுக்கப்புறமா நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கூட பண்ணிக்கோங்க, ஒன்னும் இஷ்யூஸ் இல்ல. பட் இந்த 1 வீக்கை செம்மையா யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா எல்லா கிளாஸஸுமே பார்த்து பார்த்து கியூரேட் பண்ணி கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை. இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஏன் சார்பா அண்ட் ஆல்சோ ப்ரொஃபசர் அகாடமி சார்பா. இப்போ ஆண்டனி சார் யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் ஜுவாலஜி அந்த எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 1 நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். இந்த 1 வீக்கும் நம்ம யூனிட் 1 நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ யூனிட் 1 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன்னா, கடந்த எக்ஸாம்ஸ் பாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 1ல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கிறது. நியர்லி 5 to 10 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூனிட் 1 நீங்க ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் மெயின் ஜுவாலஜியோட மெயின் பேசிக் இதுதான். அபார்ட் ஃப்ரம் இட் இந்த என்விரான்மெண்டல் சயின்சஸ் பிபிடி ஷேர் ஆகல சார். சார் பிபிடி மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. இருங்க, இப்போ தெரியுதா பாருங்க. இப்போ தெரியுதா மேம்? தெரியுது சார். எஸ் விசிபிள் நவ. யா. சோ நீங்க ஜுவாலஜிலேயே நீங்க மத்த யூனிட்லாம் நிறைய இருக்கு. மத்த யூனிட்டை நீங்க பார்த்தாலும் அதெல்லாம் இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஆனா ஜுவாலஜி அந்த டேர்முக்கு ரொம்ப ஆப்டா இருக்கிற யூனிட் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் 1. சோ இந்த யூனிட் 1ல இருந்து மெஜாரிட்டியா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லாஸ்டா கடைசியா நடந்த எக்ஸாமினேஷன்ல கிட்டத்தட்ட 12 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சில பேருக்கு இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டான்றது ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கும். சில பேருக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனாலும் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் இட். ஓகேவா? சோ நம்ம இந்த யூனிட் 1 நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். யூனிட் 1ல என்னென்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா மெயின்லி கிளாசிபிகேஷன், பைனாமியல் நாமென்கிளேச்சர், அப்புறம் இன்வெர்டிபிரேட்டா அண்ட் கார்டேட்டா, அப்புறம் இந்த 2 இன்வெர்டிபிரேட் அண்ட் கார்டேட் இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கிற சில கேஸ் ஸ்டடிஸ் அது இருக்கு. அட் த சேம் டைம் ஃபைனலா ஃபிஷரிஸ், இந்தியால ஃபிஷரிஸ் எப்படி நடக்குது. சோ இதுதான் யூனிட் 1ல கவர் ஆகிருக்கு. சரியா? இன்னைக்கு நம்ம மெயின்லி என்ன பார்க்க போறோம்னா இந்த கிளாசிபிகேஷன், பைனாமியல் நாமென்கிளேச்சர், இன்வெர்டிபிரேட் அண்ட் கார்டேட்டோடைய கிளாசிபிகேஷன் அது எப்படி கிளாசிஃபை ஆயிருக்குன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, கிளாசிபிகேஷன்னா என்ன. இது எல்லாருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு டெர்மினாலஜிஸ். ஆனா நம்ம சிலபஸ்ல மெயின்லி என்ன கேட்டிருக்காங்கன்னா கிளாசிபிகேஷன்ற பாட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கிளாசிபிகேஷனை மட்டும் நம்ம எடுத்தா கரெக்டா நம்மளால படிக்க முடியாது. இந்த 3 டெர்மினாலஜிஸ் உடைய மீனிங் நமக்கு தெரிஞ்சாதான் கிளாசிபிகேஷன்னா என்ன, அது வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றத நம்மளால கத்துக்க முடியும். சோ அது என்னன்றது நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்ஸானமினா என்ன? டாக்ஸானமினா இட்ஸ் கால்ட் அஸ் ஐடென்டிஃபையிங், நேமிங் அண்ட் கிளாசிஃபையிங் த ஆர்கானிசம். ஒரு புதிய ஒரு உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு ஆர்கானிசம் ஒரு விலங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அதை என்ன பண்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கு ஷெல் இருக்கா, ஷெல் இருந்தா அது வந்து மொலஸ்கெனா, அதுக்கு ஒவ்வொரு அப்பண்டேஜஸ் இருக்கா, செக்மெண்டட் இருக்கா, அது கண் எப்படி இருக்கு, அது காது எப்படி இருக்கு, அதோடைய கால்கள் எப்படி இருக்கு, அதுக்கு விங்ஸ் இருக்கா. சோ பார்த்து என்ன பண்றாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. சரியா? ஐடென்டிஃபை பண்ணி இவன் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவனா இல்ல புதுசா வந்திருக்கிற ஒரு ஆர்கானிசமான்றதை என்ன பண்றாங்க ஐடென்டிஃபை பண்ணி, அது புதிய ஆர்கானிசமா இருந்ததுன்னா அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா நியூ நேம் வைக்கிறாங்க, புது பேரை வைக்கிறாங்க. அது பேர் தான் என்னன்னா டாக்ஸானமி.
புரிஞ்சுதா? இப்ப சிஸ்டமேட்டிக்ஸ் வராதீங்க. அப்படியே கிளாசிபிகேஷன் வாங்களேன். கடைசி இதுக்கு வாங்க. என்ன கிளாசிபிகேஷன் என்னன்னா, நீங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிற இந்த ஆர்கானிசம், புதுசா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிற இந்த ஆர்கானிசம் ஒரு ஹைரார்கிக்கல் ஆர்டர்ல என்ன பண்றாங்கன்னா, குரூப் பண்றாங்க, அரேஞ்ச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்கூல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹைரார்கிக்கல் ஆர்டர் இருக்கு. எப்படி வருது? ஹவுஸ் கேப்டன்ஸ் ஒண்ணு வருதா? ஹவுஸ் கேப்டன்ஸ் ஒண்ணு, ஃபாலோட் பை அசிஸ்டன்ட் லீடர்ஸ். அசிஸ்டன்ட் லீடர்ஸ்ல இருந்து கிளாஸ் லீடர்ஸ், கிளாஸ் லீடர்ஸ்ல இருந்து கிளாஸ் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ்ல இருந்து ஏஹெச்எம், ஏஹெச்எம்ல இருந்து ஹெச்எம், ஹெச்எம்னா பிரின்சிபல், பிரின்சிபல்ல இருந்து கரஸ்பாண்டன்ட், கரஸ்பாண்டன்ட்டுக்கும் மேலா இருக்கிறவங்க யாருன்னா ரெக்டர்ஸ், சரியா? சோ ரெக்டர்ஸ். சோ இதுதான் ஹைரார்கிக்கல் ஆர்டர். இது ரொம்ப ஹைரார்கிக்கலா இருக்கிறது யாரு? ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெக்டர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ட். இவங்க தான் ரொம்ப ஹைரார்கிக்கலா இருக்கிற பொசிஷன். சோ நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கிற ஒரு ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். ஒரு பையன் புதுசா ஸ்கூலுக்கு வந்து சேர்றான், சரியா? சோ அவன் புதுசா ஸ்கூலுக்கு வந்த உடனே அந்த பர்டிகுலர் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய வயசு என்ன, அவன் அதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கான், அவனுடைய கேலிபர் என்னன்றத பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க, அவனை ஒரு புதிய கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணுவாங்க, சேர்ப்பாங்க. அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க, ஒரு ஆர்கானிசம் ஒரு என்ன பண்றாங்க, புதுசா கண்டுபிடிச்ச உடனே அவனை ஒரு ஹைரார்கிக்கல் குரூப் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, சரியா? அதுல என்ன பண்றாங்கன்னா அவனை ஃபிட் பண்றாங்க. அது பேர் தான் என்னன்னா கிளாசிபிகேஷன், சரியா? இந்த ஹைரார்கிக்கல் குரூப்ல என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷிஸ், சரியா? இதுதான் இந்த ஹைரார்கிக்கல் ஆர்டர். இந்த ஒவ்வொரு ஹைரார்கிக்கல் ஆர்டரும் என்னன்னா ஒவ்வொரு டாக்ஸான்னு நம்ம சொல்றோம். என்னது? ஒவ்வொரு ஹைரார்கிக்கல் ஆர்டர் இஸ் கால்ட் அஸ் அ டாக்ஸா. இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் கொஸ்டின்ல டாக்ஸான்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. டாக்ஸான்ற சினோனிம் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஹைரார்கிக்கல் ஆர்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, the category taxa so and so belongs to which group அப்படி கேட்பாங்க. சோ டாக்ஸானா என்ன? டாக்ஸானா இஸ் a category of hierarchical order. புரியுதா? இதுதான் கிளாசிபிகேஷன். ஓகேவா? சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன பாருங்க, சிஸ்டமேட்டிக்ஸ்னா ஒரு ஆர்கானிசம் உடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அந்த ஆர்கானிசமும் இன்னொரு ஆர்கானிசமும் எவ்வளவுக்கு எவ்வளவு எவல்யூஷன்ல ரிலேட்டடா இருக்குன்றத படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். இப்ப புரிஞ்சுதா? டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, கிளாசிபிகேஷன்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனா இதுல இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்ஸானமியோட டேட்டாவும் சிஸ்டமேட்டிக்ஸ் உடைய டேட்டாவும் சேர்ந்துதான் கிளாசிபிகேஷன்ல என்ன பண்ணுவாங்க, இன்கார்பரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆர்கானிசம் நீங்க எடுக்கிறீங்க, அது புதுசா பழசான்றதை கண்டுபிடிக்கிறீங்க, அவனுக்கு நேமிங்க வைக்கிறீங்க. நேம் பண்ணி வச்ச உடனே இது வரைக்கும் டாக்ஸானமி முடிஞ்சிருச்சு. நேம் பண்ண உடனே அவன் எந்த அளவுக்கு மத்த ஆர்கானிசம்ஸோட எவல்யூஷனரி சிக்னிபிகன்ஸ் ஷேர் பண்றான்றத ரெண்டாவதா கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். இந்த ரெண்டுத்துலயுமே கண்டுபிடிச்ச அந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டாக்ஸானமிக்கல் டேட்டா ஒரு சைடு இருக்கு, சிஸ்டமேட்டிக் டேட்டா ஒரு சைடு இருக்கு. சோ இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பைல் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ஹைரார்கிக்கல் ஆர்டர்ல, அதாவது இந்த டாக்ஸா என்று சொல்லப்படுகிற இந்த குரூப்ல அந்த ஆர்கானிசம் என்ன பண்றாங்க, ஃபிட் பண்றாங்க. இப்ப புரியுதா? சோ இப்படிதான் என்ன பண்றாங்க, சிஸ்டமேட்டிக்ஸ படிக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், டாக்ஸானமி எப்படி படிக்கிறாங்க, டாக்ஸானமி எப்படி கத்துக்கிறாங்கன்னா அதோடைய மார்பாலஜிக்கல் அப்பியரன்ஸ், அவன் எப்படி வெளித்தோற்றம் இருக்கு, அவனுடைய ஜெனட்டிக்ஸ், அவனுடைய பிஹேவியர், அவன் எந்தெந்த இடத்துல வாழ்றான், அவனுடைய ஹேபிட், அவனுடைய ஃபீடிங் ஹேபிட், அவன் எப்படி அவன் மத்த ஸ்பீஷிஸோட இன்டராக்ட் பண்றான். சோ இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி டாக்ஸானமி என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க.
சிஸ்டமேட்டிக்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்னா அதோடைய ஜெனட்டிக் லெவல், அதாவது மாலிகுலர் லெவல்ல டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி ஒரு பைலோஜெனட்டிக் ட்ரீ எல்லாம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பைலோஜெனட்டிக்ஸ் மூலியமா கத்துக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். அப்புறம் நான் கிளாசிபிகேஷனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். கிளாசிபிகேஷன் வந்து டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸோட ரெண்டு டேட்டாவையும் கம்பைல் பண்ணி ஒரு ஆர்கானிசம் அரேஞ்ச் பண்றதுதான் கிளாசிபிகேஷன். இப்போ புரியுதா? as usual நான் ஏற்கனவே சொன்னதுதான் கிளாசிபிகேஷன்னா இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இன் ஹைரார்கிக்கல் ஆர்டர். சரியா? இந்த கிளாசிபிகேஷனை எந்த மாதிரியான கேட்டகரியில வைக்கிறாங்கன்னா லினையன் கேட்டகரியில வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கிளாசிபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லினையஸ் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறாரு. அதனால இந்த கேட்டகரி என்ன சொல்றாங்கன்னா லினையன் கேட்டகரி நம்ம சொல்றாங்க. சரியா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அந்த ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அவனை என்ன பண்றாங்க, கிளாசிஃபை பண்றாங்க. அப்புறம் அவனுக்கு நேமிங்கும் வைக்கிறாங்க. சோ இந்த ஐடென்டிபிகேஷன், கிளாசிபிகேஷன், நாமென்கிளேச்சர் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு சைக்கிளா இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, கிளாசிபிகேஷன்னா என்ன. இதுல நீங்க ரொம்பவே போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் டாக்ஸா, the synonym டாக்ஸா. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்கன்னா இந்த சினனம்ல இருந்து தான் கேட்பாங்க. அட் த சேம் டைம் எப்படி இந்த மெத்தட்ஸ், எந்த டைப் ஆஃப் மெத்தட யூஸ் பண்றாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ டேர்ம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் ஆர்டர் ஆஃப் கிளாசிபிகேஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா as centuries have passed by, centuries பாஸ் ஆக டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலியமா டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணாங்க, ஹைரார்கிக்கல் ஆர்டரா கிளாசிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இத ஹைரார்கிக்கல் ஆர்டர் கிளாசிஃபை பண்ணது யாருன்னா கரோலஸ் லினையஸ். 1735ல கரோலஸ் லினையஸ் தான் என்ன பண்ணாரு, ரெண்டு கிங்டமா என்ன பண்ணிருக்கிறாரு, கிளாசிஃபை பண்ணிருக்கிறார். என்டையர் லிவிங் ஆர்கானிசம், உலகத்துல இருந்த என்டையர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெண்டு கேட்டகரியா கிளாசிஃபை பண்ணிருக்கிறார். ஒன்னு பிளான்டே, ஒன்னு அனிமேலே, அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்படி அவர் கிளாசிஃபை பண்ணார். சரியா? அந்த டைம்ல சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அவ்வளவா இல்ல. சரியா? ஏன்னா பிளான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸ் இருக்கு, யூகேரியோட்ஸ் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கு, அதுல பாக்டீரியாஸ் இருக்கு, ஃபங்கஸ் இருக்கு, ஈஸ்ட் இருக்கு. சோ நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. சோ அந்த டைமிங்ல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அவ்வளவா இல்லாததுனால அவர் ஹோல் அனிமல் சிஸ்டம் கிங்டம், ஹோல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெண்டு கேட்டகரியில பண்ணாரு. அதுதான் என்னன்னா ஒன்னு பிளான்டே அண்ட் ஒன்னு அனிமேலியே. அப்படியே நீங்க போக போக பாத்தீங்கன்னா த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன் இது யாரு கொண்டு வந்தாருன்னா ஹெர்னஸ்ட் ஹெக்கால். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சயின்டிஸ்ட பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் வந்து நிறைய ஏர்னஸ்ட் ஹெக்கால் வந்து கான்ட்ரிபியூட்டட் அ லாட். சோ அதனால ஏர்னஸ்ட் ஹெக்கால் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட். ஏர்னஸ்ட் ஹெக்கால் வந்து 1866ல அதே அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் மூணா கேட்டகரைஸ் பண்றாரு. ஒன்னு புரோட்டிஸ்டா, நெக்ஸ்ட் பிளான்டே, நெக்ஸ்ட் அனிமேலியே. இந்த மூணா கிளாசிஃபை பண்றாரு. அப்படியே நீங்க ஃபர்தரா பாத்தீங்கன்னா 1956ல கோப்லாண்ட் சொல்லப்படுகிறவரு இந்த 4 கிங்டம் கிளாசிபிகேஷனை கொண்டு வர்றாரு. என்னன்னா மொனேரா, புரோட்டெஸ்டா, பிளான்டே, அனிமேலியே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விட்டேக்கர்ன்றவர் 1969ல 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை கொண்டு வர்றாரு. எப்படின்னா மொனேரா, புரோட்டெஸ்டா, ஃபங்கை, ஆல்கே, அனிமேலி. சோ இந்த ஏன் இப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா ஒரு பாக்டீரியான்றது நீங்க காமன் குரூப்பா ஒண்ணு வைக்க முடியாது. ஏன்னா பாக்டீரியாலே ரெண்டு வகையான பாக்டீரியா இருக்கு. ஒன்னு நார்மல் கண்டிஷன்ல வளர்ற பாக்டீரியா, இன்னொன்னு அப்நார்மல் கண்டிஷன்ல வளர்ற பாக்டீரியா, அதாவது ஆர்கி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான பாக்டீரியாஸ் எல்லாம் நார்மல் கிளாசிஃபைங் பாக்டீரியாவோட கிளாசிஃபை பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா போக 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 சயின்டிஸ்ட் இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசன்ட் இந்த 21st செஞ்சுரியில நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்தரா 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்திருக்கு.
எப்படின்னா 6 கிங்டம் கிளாசிபிகேஷனும் வந்திருக்கு, 7 கிங்டம் கிளாசிபிகேஷனும் வந்திருக்கு. ஆனா எது ரொம்ப வைட்லி அக்செப்டட் கிங்டம் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா விட்டேக்கர்ஸ் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டேக்கர்ஸ் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் தான் ரொம்பவே அக்செப்டடான ஒரு ஒரு கிங்டம் கிளாசிபிகேஷனா இருக்கு. சரியா? நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் ரைட் ஹேண்ட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா சோ என்னென்ன டைப் ஆஃப் ஹைரார்கிக்கல் ஆர்டர் இருக்கு பாருங்களேன். ஒன்னு பாத்தீங்கன்னா டொமைன், நெக்ஸ்ட் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அதாவது ஜெனரா, ஸ்பீஷிஸ். சரியா? இதுதான் இந்த ஒரு 7 to 8 டைப்ஸ் ஆன மெயின் டாக்ஸாஸ். என்ன பாருங்க, டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். சோ டோட்டலி 8 டாக்ஸா. இப்ப புரியுதா? டாக்ஸானா என்ன சொல்றேன்னு பாத்தீங்களா? டொமைன்ன்றது ஒரு டாக்ஸா, கிங்டம்ன்றது ஒரு டாக்ஸா, ஃபைலம்ன்றது ஒரு டாக்ஸா, கிளாஸ்ன்றது ஒரு டாக்ஸா, ஆர்டர்ன்றது ஒரு டாக்ஸா, ஃபேமிலின்றது ஒரு டாக்ஸா, ஜீனஸ் சொல்லப்படுகிறது ஒரு டாக்ஸா, ஸ்பீஷிஸ் சொல்லப்படுகிறது ஒரு டாக்ஸா. புரியுதா? இப்போ இதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், நல்லா கவனிங்க. சோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபைலம் ஹைரார்கிக்கல் ஆர்டர் நான் சொன்னேன்ல, இது டாக்ஸான்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சினோனிம் என்னன்னா டாக்ஸானமிக் ரேங்க் நம்ம சொல்லலாம். சரியா? டாக்ஸானமிக் ரேங்க் நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கிறது? டாக்ஸ் கிங்டம். ஓகேவா? கிங்டம் தான் இட்ஸ் a highest rank. சரியா? டாக்ஸானமிலே இருக்கிற ஹையஸ்ட் ரேங்க் அது கிங்டம். சோ கிங்டம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை பத்தி இப்பதான் நம்ம பார்த்தோம். சரியா? 5 கிங்டம்ஸா இருக்கு. அனிமேலியா, பிளான்டே, மொனேரா, புரோட்டஸ்டா, ஃபஞ்சை. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைலம் பாருங்க. ஃபைலம்ன்றது இட்ஸ் என்னன்னா இட்ஸ் டாக்ஸானமிக்கல் ரேங்க் பிலோ கிங்டம் அண்ட் அபவ் கிளாஸ். கிளாஸுக்கு என்னன்னா அபவ் கிளாஸ், கிளாஸுக்கு முன்னாடி கிங்டம்க்கு கீழே இருக்கிற ஒரு டாக்ஸானமிக்கல் ரேங்க் தான் ஃபைலம். இதுல என்ன இருக்கும்னா எப்படி அனிமல்ஸ் குரூப் எப்படி அனிமல்ஸ் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் த பாடி பிளான். பாடி எப்படி இருக்கு, அதோடைய அந்த அனிமலுடைய மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அந்த அனிமல் உருவாகும் போது அதோடைய டெவலப்மெண்டல் சிமிலாரிட்டிஸ், அதோடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு அனிமலை என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலம்ல கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீரிஸும் ஹெரிடனேரியா. ஓகேவா? நீரிஸ்ன்றது கடல் பூச்சி நம்ம சொல்லுவோம். சரியா? கடல்ல ஒரு கடல் புழுன்னு சொல்லுவோம். சரியா? கடல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு புழு மாதிரி ஒண்ணு வரும், அதுதான் நீரிஸ். அதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செக்மெண்டடா இருக்கும். ஹெரிடனேரியானா அட்டைப்பூச்சி, ரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சி. இதுக்கும் எப்படி இருக்கும்னா நிறைய செக்மெண்டடா இருக்கு. சோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஹேபிட்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இதா இருந்தாலும் ஒரு சிமிலரான ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? அந்த செக்மெண்டட்ன்ற ஒரு இதுல வர்றதுனால அவங்கள எல்லாருமே தூக்கி எங்க போட்டிருக்கோம்? அனலிடால போட்டிருக்காங்க. புரியுதா? சோ இதுதான் ஃபைலம். கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா அட் தி சேம் டைம் அதேதான், ஆர்டருக்கு அபவ் ஆர்டர் அண்ட் பிலோ ஃபைலம். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அனிமல்ஸ் தே ஹாவ் சம் காமன் கேரக்டர்ஸ். சில காமன் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத என்ன பண்றாங்கன்னா கிளாஸ்ல கொண்டு வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமேட்டான்றது ஒரு கிளாஸ். சரியா? இந்த பிரைமேட்டால இருக்கிற சிமிலரான அனிமல்ஸ் என்னென்ன? மங்கி, ஏப்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ். இவங்க எல்லாருமே ஒரு சிமிலரான சம் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ரிலேட்டடா இருக்கு. அட் த சேம் டைம் ஜெனட்டிக் லெவல்லையும் நீங்க பார்த்தாலும் சில ஜெனட்டிக் கொஞ்சம் ரொம்பவே சிமிலரா இருக்கு. அதனாலதான் சில காமன் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்கள கிளாஸ் என்ன சொல்லப்படுகிற டாக்ஸானமிக்கல் ரேங்க்ல சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டர். ஆர்டர்னு பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா ஃபியூ காமன் ஃபீச்சர்ஸ், சில காமன் ஃபீச்சர்ஸ், ரொம்ப இல்ல, சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கிறவனதான் அந்த அனிமல்ஸ் இந்த ஆர்டர்ல போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக், கேட் எல்லாமே என்ன காமன் ஃபீச்சர்ல வருது? தே ஆர் ஆல் கார்னிவோரஸ். அவங்களுடைய நியூட்ரிஷன் என்ன? கார்னிவோரஸ். அதனால என்ன பண்ணிருக்காங்க? கார்னிவோரான்ற சொல்லப்படுகிற ஒரு ஆர்டர்ல போட்டிருக்காங்க. சரியா? ஃபேமிலின்னு பாருங்களேன். ஃபேமிலினா இட் ஹாஸ் a similar gene.
அதோட ஜீனஸ் வந்து சிமிலரா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தரா, ஃபேலேஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஃபேமிலி இருக்கும். என்னன்னா ஃபெலிடே, ஃபேலிடியே. சோ இதெல்லாமே ஃபெலிடியனாலே பேந்தர், ஃபீலிஸ், லியோ இதெல்லாமே காமனான ஃபேமிலில வந்துரும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க ஜீனஸ் பாருங்க. ஜீனஸ்னா ஒரு ஜீனஸ் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும். ஓகேவா? ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னா ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஆர்கானிசம் சிமிலரா தான் இருப்பான். டிஃபர் ஆகவே மாட்டான். ஓகேவா? ஒரே ஸ்பீஷியஸா தான் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீனஸ்லயே 2 டைப் ஆஃப் ஜீனஸ் இருக்கு. ஒன்னு மோனோடிபிக் ஜீனஸ் இருக்கு, இன்னொன்னு பாலிடிபிக் ஜீனஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீனஸ் ஒரே ஜீனஸா இருந்ததுன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிடிபிக்னா ஒரே ஜீனஸ் இருக்கும். ஆனா அதுக்கு இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸ் சாரி பாலிடிபிக் தான் நிறைய இருக்கும். பாலிடிபிக் ஸ்பீஷிஸ்க்கு தான் ஜீனஸ் 1 இருக்கும். ஆனா அதோட ஸ்பீஷிஸ் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். மோனோடிபிக் ஸ்பீஷிஸ் நீங்க பாத்தீங்கன்னா மோனோடிபிக் ஜீனஸும் 1 ஸ்பீஷிஸும் 1. ஒரே ஜீனஸா இருக்கும், ஒரே ஸ்பீஷிஸா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பீஷிஸ்னா லோவஸ்ட் ரேங்க். லோவஸ்ட் ரேங்க் இன் ஹைரார்கிக்கல் ஆர்டர். இவன் வந்து எப்படி இருப்பான்னா சிமிலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். இவனுடைய ஷேப், ஸ்ட்ரக்சரு, ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ், டெவலப்மெண்டல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிமிலரா இருக்கும். சோ இவன் தான் ஸ்பீஷியஸ் நம்ம சொல்றோம். சரியா? சோ இதுல நீங்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும். என்ன தெரியுமா? ரேங்க் டிக்ரீஸ் ஆக அதாவது டிக்ரீஸ் ஆகுதா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் ரேங்க் டிக்ரீஸ் ஆகுதா? ரேங்க் வந்து டிக்ரீஸ் ஆக இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன ஆகும்னா இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஸ்பெசிபிக். புரியுதா? ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ கிங்டம் நீங்க பாத்தீங்கன்னா கிங்டம் அனிமேலியனா இட் ஹாஸ் a wide group of ஆப்ஷன்ஸ். எல்லாமே ஏன் இன்செக்ட்ஸும் அனிமல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? சின்ன சின்ன பாரசிட்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ் தான் சொல்லுவோம். வைட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. ஆனா அதோடைய ரேங்க் டிக்ரீஸ் ஆக ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் டிக்ரீஸ் ஆக அந்த ஆர்கானிசம் உடைய ஸ்பெசிபிசிட்டி அதோடைய ஸ்பெசிபிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஸ்பெசிபிக். சரியா? So as taxonomical rank decreases, the animal becomes more and more specific. ஓகேவா? இதுவே நீங்க ஆல்டர்னேட்டிவா பாருங்களேன். டாக்ஸானமிக்கல் ரேங்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஸ்பீஷிஸ்ல இருந்து போச்சுன்னா பாருங்க ஸ்பீஷிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் இப்படி போச்சுன்னா ஆர்கானிசம் will become very less specific. புரிஞ்சுதா? ஓகே, we'll move to the next slide. சோ இதுல இன்னொரு ஒரு ஹையஸ்ட் ரேங்க் ஒன்னு இருக்கு. சரியா? இது வந்து நீங்க நிறைய சில புக்ஸ்லாம் நீங்க ஃபைண்ட் பண்ண முடியாது, சில வெப்சைட்ஸ்ல கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா அதுதான் டொமைன். கிங்டம்க்கு மேல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹையஸ்ட் ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டொமைன். சோ என்ன இருக்கு பாருங்க டொமைன்ல என்னன்னா ஆர்கி, பாக்டீரியா, நியூகேரியாட். ஓகேவா? சோ இதுதான் ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் டாக்ஸானமி. அதை ஃபாலோ பண்ணி தான் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷிஸ் வரும். சில கொஸ்டின்ஸ்ல உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ்ல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இந்த ஹைரார்கிக்கல் ரேங்க் இருக்குல்ல, ரேங்கிங் சிஸ்டம், இந்த ஹைரார்கிக்கல் ரேங்கிங் சிஸ்டம் ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷஃபிள் பண்ணி கொடுத்து கரெக்டான ஆர்டர் படி, கரெக்டான சீக்வன்ஸ் படி நீங்க அதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில கொஸ்டின்ஸ்ல சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல டொமைன்ற இந்த கேட்டகரியும் இருந்திருக்கு. சோ டொமைன்ற கேட்டகரியை நீங்க அவாய்ட் பண்ண கூடாது. சரியா? சோ எப்படி வரும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? டொமைன் வரணும், நெக்ஸ்ட் கிங்டம் வரணும், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் வரணும். சரியா? நான் இப்ப இந்த ஸ்லைட்ல என்ன கொடுத்திருக்கேன், ஹோமோசேப்பியன்ஸ் அதாவது ஹியூமன்ஸ் உடைய ஹைரார்கிக்கல் கிளாசிபிகேஷனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஹியூமன்ஸ் வந்து eukaryotes தானே, they come under eukaryote, kingdom Animalia, phylum Chordata, class Mammalia, order Primates, family Hominidae, genus Homo, species Sapiens, அதாவது Homo sapiens. Okay, we'll move on to the next slide. நமக்கு தெரிஞ்சது இந்த 8 தான். ஆனா
கெரோலஸ் லினேயஸ் ஸ்டார்டிங்ல அவர் ப்ரொபோஸ் பண்ணும்போது இங்க பாருங்க இத்தனை ஹைரார்கிக்கல் டாக்ஸான் இருந்திருக்கு. என்னென்ன இருந்திருக்கு பாருங்களேன். கிங்டம், ஃபைலம், சப்ஃபைலம், சூப்பர் கிளாஸ், கிளாஸ், சப் கிளாஸ், இன்ஃபார் கிளாஸ், கோஹார்ட், சூப்பர் ஆர்டர், ஆர்டர், சப் ஆர்டர், இன்ஃப்ரா ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி, ஃபேமிலி, சப் ஃபேமிலி, ட்ரைபு, சப் ட்ரைபு, ஜீனஸ், சப்ஜீனஸ், ஸ்பீஷிஸ், சப்ஸ்பீஷிஸ். சோ இவ்வளோ ஹைரார்கிக்கல் டாக்ஸான் இருந்திருக்கு. சரியா? சோ ஜஸ்ட் ரெஃபர் திஸ். ஏன்னா உங்களுடைய சில கிளாசிபிகேஷன் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, ஷஃபிள் பண்ணி கேட்கிற கொஸ்டின்ஸ்ல சம்டைம்ஸ் ஹார்டா இருக்கணும்னு கேட்டாங்கன்னா, கொஸ்டின்ஸ் ஹார்டா இருக்கணும்னா சம்டைம்ஸ் இதுல இருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ பி தரோ வித் திஸ் ஸ்லைட் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டாக்ஸானமி. சோ ஏன் இப்போ இந்த ஜுவாலஜிக்கல் ஐசிசெட்ன்றது நம்ம பார்க்க போறோம். அதாவது நாமென்கிளேச்சர். ஐசிசெட் மீன்ஸ் நாமென்கிளேச்சர். சோ ஏன் நாமென்கிளேச்சர்? நாமென்கிளேச்சர்னா இட்ஸ் நேமிங் அன் ஆர்கானிசம். சரியா? ஆர்கானிசம்க்கு ஒரு காமன் நேம், யூனிவர்சலா ஒரு காமனான சயின்டிபிக் நேம கொடுக்கணும். அதுதான் நாமென்கிளேச்சர். சரியா? அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, செப்டம்பர் 18th 1895 வந்து 1895ல இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்லப்படுகிற ஒரு ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்கிளேச்சர் என்ன பண்ணாங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணாங்க. சோ இதுல சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுக்கும் ஒரே காமனான நேம் இருக்கணும். வேற எந்த நேமும் இருக்கக்கூடாது. ஒரே காமனான நேம் இருக்கணும். அந்த நேம் எப்படி இருக்கணும், எந்த லாங்குவேஜ்ல இருக்கணும், எந்த ஸ்டைல்ல எழுதணும், எப்படி ஹேண்ட் ரிட்டன்னா எப்படி எழுதணும். சோ அத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஐசிசெட்ல இருக்கு. ஏன் காமனான ஒரு நேம் இருக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க தெரியுமா? சோ நீங்க ஸ்லைட்ல நீங்க பாக்குற இந்த பிக்சர் என்னன்னா, நம்ம வீட்டுல பாக்குற நார்மலான நம்ம காலையில நீங்க பாத்தீங்கன்னா உங்க பேக்ரவுண்ட்ல மரத்துல இந்த மாதிரியான ஒரு பேர்டு இருக்கும். சரியா? இந்த பேர்ட இங்கிலாந்துல ஹவுஸ் ஸ்பேரோன்னு சொல்லுவாங்க, ஸ்பெயின்ல பாரடால்னு சொல்றாங்க, ஹோலாண்ட்ல முஷின்னு சொல்றாங்க, ஜப்பான்ல சுசினின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தமிழ்ல வேற விதமா சொல்லுவாங்க. சரியா? சோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இந்த ஒரே பேர்டுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் சொல்றாங்க. சோ நம்ம வேற ஒரு ஊருக்கு போகும்போது இந்த பேர்டை பத்தி வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடியும் இல்ல நம்ம இந்த பேர்டை பத்தின ஒரு ஆர்டிக்கல் நம்ம எழுதுறோம்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் நீங்க பாரடால்னு சொல்லி நீங்க எழுதிங்கன்னா பாரடாலோட மீனிங் வந்து இங்கிலாந்துல வேற மீனிங்கா இருக்கும். சோ அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா யூனிவர்ஸா ஒரே சயின்டிபிக்கா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு நேம வச்சாங்க. சோ அக்கார்டிங் டு ஐசிசெட் இந்த ஹவுஸ் ஸ்பேரோட நேம் என்னன்னா பாசர் டொமஸ்டிகஸ். சரியா? இட்ஸ் a universally accepted scientific name. சரியா? இதுதான் ஐசிசெட் மெயின் எய்ம். சரியா? சோ ரூல்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் இந்த நேம் ஷுட் பி ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். லாட்டின்ல எழுதணும், லாட்டின் லாங்குவேஜ்ல எழுதணும். அது ரிட்டனும் டைப் ஃபார்மேட்டா இருந்தாலும் இட்டாலிக்ஸ்ல இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் வந்து ஸ்பீஷிஸ் நேம். சரியா? இந்த ஜீனஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் வந்து கேபிட்டலா இருக்கணும். ஸ்பீஷிஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கணும். சோ இதுல வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜீனஸ் எபித்தில்னு சொல்லுவாங்க, ஸ்பீஷிஸ் எபித்தில்னு சொல்லுவாங்க. சரியா? கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தாங்கன்னா ஜீனஸ் எபித்தில், ஸ்பீஷிஸ் எபித்தில்னு நாங்க சொன்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இப்போ இந்த ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் எபித்தில் வந்து ஹேண்ட் ரிட்டனா இருந்ததுன்னா ஜீனஸ் எபித்திலையும் ஸ்பீஷிஸ் எபித்திலையும் தனித்தனியா அண்டர்லைன் பண்ணணும். இட் ஷுட் பி அண்டர்லைன் செப்பரேட்லி. பிரிண்டடா இருந்ததுன்னா இட் ஷுட் பி ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஓகேவா? ஆத்தர்ஸ் உடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர்ஸ் உடைய நேம் நம்ம அப்ரிவேட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேலஸ் லியோ. ஓகேவா? இந்த ஒரு ஜீனஸ் ஒரு ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷன் படி நேமிங் வச்சவர் யாருன்னா லினேயஸ். அது எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, LINN, லினைன். சோ லினேயஸ் ஷார்ட் ஃபார்மா லினன் போட்டுட்டு அதோட இயரை நம்ம என்ன பண்ணிருக்காங்க
பக்கத்துல கொடுத்திருக்காங்க. So this is also possible. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஆர்கானிசம் அவர் தான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் புதுசா கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்பீஷிஸ் நேமோடைய ஃபைனலா எண்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த எண்ட் ஆகுற அந்த ஸ்பீஷிஸ் நேம யாரு கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஆத்தருடைய நேம கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த நேம் வைக்கும் போது இட் ஷுட் எண்ட் வித் ஐ ஆர் ஐ ஆர் ஏஇ. ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் வந்து ஆண்டனி. நான் வந்து ஒரு காக்ரோச்ச ஐடென்டிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்க, பெரி பிளான்டேனா அதை நான் ஐடென்டிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என் பேர் வைக்கிறதுனா நான் எப்படி வைப்பேன், பெரி பிளான்டானா ஆண்டனியே அப்படின்னு வைப்பேன். சரியா? நான் என்ன யூஸ் பண்றேன், லாஸ்ட்ல ஏஇ யூஸ் பண்றேன். சரியா? சோ ஸ்பீஷிஸ் நேம் வந்து ஆத்தர் நேமோட சேர்ந்து வைக்கணும்னா அதுல ஐ இல்ல ஏஇ யூஸ் பண்ணணும். சரியா? அட் த சேம் டைம் சயின்டிபிக் நேம், ரெண்டு ஆர்கானிசம் உடைய சயின்டிபிக் நேம் ஒன்னா இருக்கவே கூடாது. இட் ஷுட் நாட் பி சிமிலர். ரெண்டு ஆர்கானிசம்க்கும் ராட்டுக்கும் ஹாம்ஸ்டருக்கும் இருக்கிற ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீஷிஸ் நேம் ஷுட் நாட் பி சேம். அது பார்க்க ஒன்னா இருக்கலாம், ஆனா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஹாம்ஸ்டர் இஸ் டிஃப்ரெண்ட், ராட் இஸ் டிஃப்ரெண்ட், மைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? சோ இந்த மூணுத்தோடைய ஆர்கானிசமும் ஒரே சயின்டிபிக் நேம் கொடுக்க கூடாது, கொடுக்கவும் முடியாது. சரியா? ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா டாட்டனம்னா ஜீனஸ் நேமும் ஸ்பீஷிஸ் நேமும் சேமா இருக்கும், சிமிலரா இருக்கும். அது பேர் தான் டாட்டனம். ஃபார் எக்ஸாம்பிள் ராட் பாத்தீங்கன்னா ராட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் டாட்டனம்னு சொல்லுவாங்க. சோ தீஸ் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் பைனாமியல் நாமென்கிளேச்சர். சரியா? இதுலயே இன்னொரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு டேர்ம் இருக்கு. என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைனாமியல் நாமென்கிளேச்சர். ட்ரைனாமியல்னா நம்ம 3 நேம் கொடுக்கிறோம். என்னன்னா இது வரைக்கும் நம்ம 2 நேம் தான் கொடுத்தோம், ஆனா ட்ரைனாமியல்னா 3 நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோ செப்பியன்ஸ். சோ 3 நேம் வருதா, ஜீனஸ், ஸ்பீஷிஸ், சப்ஸ்பீஷிஸ். சோ 3 நேம் வருதா. சோ இத வந்து என்ன சொல்றோம்னா ட்ரைனாமியல்னு நம்ம சொல்றோம். சரியா? ஓகே, நவ we will move on to the questions. சோ இது நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். The process of arranging organism into a taxa is referred as என்னது பாருங்க. எஸ், ஆப்ஷன் சி. நான் ஆன்சர் எதுக்கும் ஹைலைட் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்னது? the process of arranging organisms into a taxa is called as classification. நான் என்ன synonym யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, taxa தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா taxaன்றது தான் it's an alternative synonym for hierarchical arrangement. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following have similar group of genus? similar group of genus இருக்கிறது என்னது பாருங்க. ஆப்ஷன் டி, family. ஆப்ஷன் பி, family தான் it's a correct answer. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, in taxonomical ranking which of the following are grouped based on the body plan? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நீங்க தரவா இருக்க வேண்டிய ஒரு இது. என்னன்னா எந்த டாக்ஸானமிக்கல் ஆர்டர்ல எந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த பாடி பிளான் மூலியமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? ஃபைலம். நெக்ஸ்ட் பாருங்க, among which of the following holds the highest hierarchical rank? கீழே நான் ஒரு 4 ஆர்கானிசம் கொடுத்திருக்கேன். இதுல எந்த ஆர்கானிசம் has the highest hierarchical rank? ஃபிஷ்ஷா, அமீபாவா, பிளான்டா, பாக்டீரியாவா? ஏன் பாக்டீரியான்றது நான் உங்களுக்கு ஆன்சர்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். ஏன் பாக்டீரியா? ஏன்னா பாக்டீரியா கம்ஸ் அண்டர் த டாக்ஸா டொமைன். பிளான்ட், ஃபிஷஸ், அமீபா எல்லாமே கம்ஸ் அண்டர் த டாக்ஸா கிங்டம். சரியா? சோ கிங்டம் பெருசா, டொமைன் பெருசா? டொமைன் இஸ் த ஹையஸ்ட் ரேங்க். சோ டொமைன் கீழே யார் இருக்கானா பாக்டீரியா. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, when the rank in the hierarchical order increases, the organisms get rank. வந்து hierarchical orderல இருக்க rank increase ஆகுச்சுன்னா அதோட ஆர்கானிசம் என்ன ஆகும்? organism will increase. at the same time அதோட ஸ்பெசிபிசிட்டி, ஆர்கானிசமோட ஸ்பெசிபிசிட்டி கம்மியாயிட்டே போகும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is a wrong statement? binomial nomenclature பத்தின ஒரு கொஸ்டின். in monotypic
அதாவது மோனோடிபிக்ல என்னது ஒரு ஜீனஸ் ஒரே ஸ்பீஷிஸ், அதுதான் மோனோடிபிக். ஓகேவா? இன் மோனோடிபிக் ஜீனஸ் ஹாஸ் ஒன்லி ஒன் ஸ்பீஷிஸ். எஸ், கரெக்ட். பாலிடிபிக்னா என்ன? பாலிடிபிக்னா ஒரு ஜீனஸ் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இன் பாலிடிபிக் the genus has many species. எஸ், அதுவும் கரெக்ட். மூணாவது பாருங்க, group of similar genus is called as family. எஸ், அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, in species the organism have different shape, form and reproductive features. ஸ்பீஷியஸ்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்டான ஷேப்பும் டிஃப்ரெண்டான ஃபார்மும் டிஃப்ரெண்டான ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குமா? ஆப்வியஸ்லி நாட். ஏன்னா ஸ்பீஷியஸ் கேட்டகரியில இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு தே ஹாவ் சேம் ஷேப், சேம் ஃபார்ம் அண்ட் சேம் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இன் விச் இயர் ICZN வாஸ் ஆர்கனைஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எந்த வருஷத்துல ICZN வாஸ் ஆர்கனைஸ்ட்? நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இயர் வந்து மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? நீங்க சில டெக்ஸ்ட் புக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்ல இயர் வந்து மாத்தி சொல்லப்பட்டிருப்பாங்க. 1891 இல்ல 92 சொல்லியிருப்பாங்க. 95 மென்ஷன் ஆயிருக்காது. இந்த ஆக்சுவல் ரிசல்ட் வந்து என்னன்னா, ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னா, ICZN was organized in the year September 18th, 1895. இந்த பர்டிகுலர் ஆன்சர் வந்து ICZN உடைய வெப்சைட்ல அபிஷியலா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டேட். சோ நீங்க புக்ல இருக்கிறத விட அந்த அபிஷியலா இருக்கிற அந்த வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? சோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ICZN உடைய எய்ம் என்ன? The aim of ICZN is that animals should have common name, universally accepted name, இல்ல லாட்டினைஸ்ட் நேமா, இல்ல தேர் கண்ட்ரி லோக்கல் நேமா? காமன் நேமும் இல்ல, தேர் கண்ட்ரி லோக்கல் நேமும் இல்ல. லாட்டினைஸ்ட் நேம் இஸ் a rule for ICZN. அப்படின்னா obviously எது கரெக்டான ஆன்சர்? யூனிவர்சலி அக்செப்டட் நேம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ இது வரைக்கும் கிளாசிபிகேஷன், அதாவது எப்படி ஹைரார்கிக்கல் ஆர்டர் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி ICZN வந்ததுன்றத பார்த்தோம். எப்படி எதுக்காக ICZN வந்ததுன்னு பார்த்தோம். அதோடைய நாமென்கிளேச்சர், நேமிங் ரூல்ஸ் என்னன்றதும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி அனிமல்ஸ் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நம்ம கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் நம்ம பார்த்தோம். பேஸ்ட் ஆன் வாட் கிரைட்டீரியா தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் classified and arranged into the hierarchical taxon system. எந்த அடிப்படையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா இந்த ஆர்கானிசம்ஸும் இந்த அனிமல்ஸும் அந்த ஹைரார்கிக்கல் சிஸ்டம்ல கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு, அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ எப்படி இது கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னா, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், அது வந்து யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா, இத பொறுத்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது, அந்த அனிமல் வந்து யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா, அவன் ப்ரோ கேரியோட்டா யூ கேரியோட்டா, இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா, அவனால டிஷ்யூ ஃபார்ம் பண்ண முடியுதா? ஒரு டிஷ்யூ பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாலஜி, டிஷ்யூ ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ்ல அவன் எப்படி அவன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் கொண்டு வரான், பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாலஜி அவன் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுறானா, அதை பொறுத்து கிளாசிஃபை பண்றாங்க. மூணாவது, அவனுடைய பாடி பிளான், அதாவது பாடி சிமெட்ரி, எப்படி பைலேட்ரலா சிமெட்ரி ஆயிருக்கானா இல்ல ரேடியலா சிமெட்ரி ஆயிருக்கானா. சரியா? அது பொறுத்துதான். சிமெட்ரினா ஒரு அனிமலை டிவைட் பண்ணீங்கன்னா அந்த எந்த சைடு டிவைட் பண்ணாலும் அதோட ஈக்குவல் ஹாஃப் இருக்கணும். ஓகேவா? ஈக்குவல் ஹாஃப் இருக்கிறத விட இந்த சைடு என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கோ அது டிவைட் பண்ணா அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த சைடு இருக்கணும். சரியா? அதுதான் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. சோ பைலேட்ரல்னா ஒரு ஆர்கானிசம் மேல இருந்து கீழ் தொடங்கி ரெண்டா பிரிக்கிறது. ஓகேவா? ரேடியல்ன்றது என்னன்னா ஒரு ரேடியஸ் மாதிரி, அது அதோடைய ரேடியஸ் ஸ்டார்னா ஒவ்வொரு ஆர்முக்கும் ஒவ்வொரு ரேடியஸ் மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் ரேடியஸ், அதுதான் ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, they are classified based on the presence of coelom. ஓகேவா? சீலம்னா எம்டி கேவிட்டி which is present inside the body, அதுதான் சீலம். சரியா? அதுலயும் என்ன இருக்குன்னா யூசீலோம், சூடோசீலோம் அண்ட் சீலோம். சரியா? இந்த சீலோம், பேஸ்ட் ஆன் த சீலோம் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிரைனிட்டா, அதாவது அதோட ஸ்கல் பொசிஷன் படி.
எப்படி அதுக்கு ஸ்கல் இருக்கா இல்ல ஸ்கல் இல்லையா? ஸ்கல் இருக்கிறத பொறுத்து ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட், ஸ்கல் இல்லாததை பொறுத்து ஆர்கானிசம் ஆர் கிளாசிஃபைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோடைய லிம்ப், ஹைண்ட் லிம்ப் அண்ட் ஃபோர் லிம்ப் உடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன், அவனுடைய எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன், அதோடைய குழந்தைகள் உருவாகும் போது அந்த காரியான், ஆலன்டாய்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன். அந்த எம்பிரியோ மெம்பரைன் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பேஸ் பண்ணியும் கிளாசிபிகேஷன் இஸ் டன். So these are the 7 major classifications. Okay va? These are the major 7 aspects of classification. Okay, so இதுல நம்ம இம்பார்ட்டண்டா இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா சைசோசீலோஸ் அண்ட் என்ட்ரோசீலோஸ். சரியா? சைசோசீலோஸ்னா என்னன்னா இட்ஸ் எம்பிரியானிக் கண்டிஷன். என்னன்னா என்ன நடக்குதுன்னா பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? அந்த பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்பில்டிங் ஆஃப் மீசோடம். மீசோடம் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. சரியா? மீசோடம் ஸ்பிளிட் ஆகுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல மீசோடம் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் என்ன ஆகுதுன்னா சைசோசீலம். ஓகேவா? இதோடைய மெயின் அக்கரன்ஸ் எங்க நடக்குதுன்னா புரோட்டியோசோம்ஸ்ல தான் நடக்குது. சரியா? புரோட்டியோசோம்ஸ். சோ புரோட்டியோசோம்ஸ்ல என்ன நடக்குதுன்னா இங்க பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு அனிமல் உருவாகுதுன்னா எப்படி இது உருவாகுது, ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கத்துப்போம். ஒரு அனிமல் உருவாகுதுன்னா என்னெல்லாம் மெயின் தேவை? ஃபர்ஸ்ட் எக்கும் ஒரு ஸ்பெர்ம் என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகுது. எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆன உடனே வில் கெட் அ ஜைகோட். ஒரு ஜைகோட் கிடைக்குது. இந்த ஜைகோட் என்ன ஆகுதுன்னா ஃபர்தரா டிவைட் ஆகுது. ஒரு செல் வந்து 2 செல்லா டிவைட் ஆகுது. 2 4 டிவைட் ஆகுது. 4 8 டிவைட் ஆகுது. 8 16 செல்லா டிவைட் ஆகுது. டிவைட் ஆன உடனே அவ என்ன ஆகுறான்னா இங்க இங்க இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி ஒரு பால் ஆஃப் செல்லா மாறிடும். பால் ஆஃப் செல் அது பேர் தான் என்னன்னா பிளாஸ்டுலேஷன். அது பேர் என்னது, பிளாஸ்டுலான்னு சொல்லுவோம். சரியா? நான் பீன் போடுறேன். பிளாஸ்டுலேஷன். இந்த பிளாஸ்டுலேஷன் நடந்த உடனே என்ன ஆகும்னா கேஸ்டுலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். கேஸ்டுலேஷன்னா அந்த லேயர் 3 லேயரா ஃபார்ம் ஆகுது. ஒண்ணு எக்டோடம், எண்டோடம், மீசோடம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் கேஸ்டுலேஷன் சொல்லப்படுது. சரியா? இது ஃபார்ம் ஆகும் போது இந்த மீசோடம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த மீசோடம் வந்து ஸ்பிளிட் ஆகி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சைசோசீலஸ் நம்ம சொல்றோம். இப்போ இது ஸ்பில் ஆகும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்குது பாத்தீங்களா, சோ இந்த கேப் வந்து என்னன்னு சொல்றோம்னா பிளாஸ்டோபோர்னு சொல்றோம். சோ இந்த பிளாஸ்டோபோர் வந்து என்ன ஆகும்னா என்ட்ரோசைலஸ்ல பாத்தீங்கன்னா blastopore will become into, that is blastopore will develop into mouth of the organism. சரியா? blastopore என்னவா மாறுது, ஒரு ஆர்கானிசம் உடைய மவுத் தான் மாறுது. சரியா? ஓகே. அட் த சேம் டைம் இந்த சைசோசீலம்ல இந்த எக் வந்து டிவைட் ஆகுதுல, அது எப்படி நடக்குதுன்னா ஸ்பைரல் கிளீவேஜ் மூலியமா நடக்குது. நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் சீலோம் இருக்கு, என்னன்னா என்ட்ரோசீலம், எனட்ரோசீலம். எனட்ரோசீலம்ல எப்படி டிவைட் ஆகுதுன்னா ரேடியல் கிளீவேஜ் மூலியமா எக் டிவைட் ஆகுது. ரேடியல் கிளீவேஜ் மூலியமா வரும்போது இந்த மீசோடம் வந்து ஸ்பிளிட் ஆகாது. ஒரு பவுச் மாதிரி, மிக்கி மவுஸ் தலை மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா, சோ என்ன சொல்லுவோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் மிக்கி மவுஸ் மீசோடம்னு நாங்க சொல்லுவோம். சரியா? மிக்கி மவுஸ் தலை மாதிரி காது மாதிரி வந்துருச்சா, சோ பவுச் மாதிரி ஃபார்ம் ஆகும் மீசோடம். பவுச் மாதிரி ஃபார்ம் ஆன உடனே இங்க பிளாஸ்டோபோர் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாஸ்டோபோர் இங்க என்னவா மாறுதுன்னா ஆனஸா மாறுது. புரியுதா? சோ இத நம்ம என்ன சொல்றோம்னா டியூட்ரோசோம்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. சைசோசீலோஸ்னா என்ன, என்ட்ரோசீலோஸ்னா என்ன, அது மெயின் புரோட்டோசோம்ஸ், டியூட்ரோசோம்ஸ். புரோட்டோசோம்ஸ்ல பிளாஸ்டோபோர் மவுத்தா ஃபார்ம் ஆகுது, வேற டியூட்ரோசோம்ல பிளாஸ்டோபோர் ஆனஸா ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி இது. சரியா? இதை நீங்க கொஞ்சம் நல்லா தரோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. சரியா? ஓகே, we'll move on to the next slide. Yeah. சோ நம்ம டிவிஷன் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் நீங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஒண்ணு என்னன்னா
unicellular organisms and multicellular organisms. Unicellular organisms நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? புரோட்டோசோவன்ஸ் லைக் அமீபா, அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதுதான் என்ன வருதுன்னா புரோட்டோசோவன்ஸ்ல வருது. யூனிசெல்லுலர் ஆல் கம்ஸ் அண்டர் புரோட்டோசோவன்ஸ். மெட்டாசோவன் அதாவது மல்டி செல்லுலர், நிறைய இருக்கு, நிறைய செல்ஸ் இருக்கு, அதுதான் மெட்டாசோவன் சொல்றோம். இந்த மெட்டாசோவாவே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னா பாராசோவா, அட் த சேம் டைம் யூமெட்டாசோவா. பாராசோவானா மல்டி செல்லுலரா இருக்கு, நிறைய செல்ஸ் இருக்கு, ஆனா அந்த செல்ஸ் வந்து டிஷ்யூவா ஃபார்ம் ஆகாது, அதே செல்லாவே இருந்து அது ஒரு காலனியாவே இருக்கும். ஓகேவா? அதுதான் பாராசோவா. எக்ஸாம்பிள் போரிஃபெரா, ஃபைலம் போரிஃபெரா. யூமெட்டாசோவானா செல்ஸ் இருக்கும், பட் தே ஃபார்ம் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் யூமெட்டாசோவா. யூமெட்டாசோவாவே நீங்க ரெண்டா எடுக்கலாம். ஒன்னு வந்து ரேடியேட்டா அண்ட் சிலென்ட்ரேட்டா. ரேடியேட்டானா நான் சிமெட்ரி சொல்லி தந்தேன் பாத்தீங்களா? சோ அதுதான் ரேடியல் சிமெட்ரி. அண்ட் பைலேட்டரல்னா பைலேட்டரல் சிமெட்ரி. சரியா? ரேடியேட்டால நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைலம் இருக்கும், ஒன்னு சீலன்ட்ரேட்டா, நெக்ஸ்ட் டீனோஃபோரா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க பைலேட்டரி. பைலேட்டரி சிமெட்ரி எப்படி நடக்குதா? பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். சரியா? பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம் மூலமா பைலேட்டரல் கேட்டகரியில எப்படியா இருக்குன்னா மூணு கேட்டகரியா டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து ஏ சீலோம் இருக்காது. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன? பிளான்டிஹெல்மென்தஸ். சரியா? ஃபைலம் பிளான்டிஹெல்மென்தஸ். நெக்ஸ்ட் சூடோசீலம், இட் ஹாஸ் a false சீலம். ஓகேவா? என்ன ஃபைலம் பாருங்க? ஏஷியல்மென்தஸ். நெக்ஸ்ட் யூசீலம், அதாவது இட் ஹாஸ் a ட்ரூ சீலம். சரியா? எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா ஃபைலம் அனலிடா டில் கார்டேட்ஸ். அனலிடால இருந்து கார்டேட் வரைக்கும் வருது எல்லாமே யூசீலம். யூசீலம்னா ட்ரூ சீலம். சரியா? இந்த யூசீலம்லயே நீங்க ரெண்டா பிரிக்கலாம். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்தேன், சைசோசீலம் அண்ட் எனட்ரோசீலம். சைசோசீலம்ல பிளாஸ்டோபோர் என்னவா மாறுது? பிளாஸ்டோபோர் மவுத்தா மாறுது. என்ட்ரோசீலம்ல பிளாஸ்டோபோர் ஆனஸா மாறுது. சோ சைசோசீலம்ல மூணு ஃபைலம் இருக்கும், அனலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா. எனட்ரோசீலம்ல என்ன இருக்கு? எக்கினோடர்ம்ஸ் இருக்கு. இன்வெர்டிபிரேட்ல எக்கினோடர்ம்ஸ் இருக்கு. கார்டேட் அனிமல்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோகார்டேட்ஸ் வரைக்கும் இருக்கு. சரியா? சோ இதுதான் இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். ஓகே, திஸ் இஸ் how invertebrates are classified. இப்போ கார்டேட் அனிமல் எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னா பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கல் அண்ட் ஜாஸ். சரியா? ஏக்ரெனிட்டானா ஸ்கல்லே இருக்காது, இட் டசன்ட் ஹாவ் அ ஸ்கல். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ரோகார்டேட்ஸ்ல என்னென்ன இருக்கு பாருங்க? ஹெமிகார்டேட்டானா எக்ஸாம்பிள் பெலனோக்ளாசிஸ். பெலனோக்ளாசிஸ் ஹேவ் a buccal diverticulum. அந்த buccal diverticulum region இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க செஃபலோகார்டேட். செஃபலோனா ஹெட், கார்டேட்னா ஹெட் இருக்கிற கார்டேட் அனிமல், அதுதான் செஃபலோகார்டேட். எக்ஸாம்பிள் ஆம்பியாக்ஸ். யூரோகார்டேட் என்ன வரும்னா டியூனிகேட்ஸ். சரியா? டியூனிகேட்ஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா they have two pacemakers, at the same time they have reverse blood. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா ரெட்ரோகிரேசிவ் மெட்டமார்பாசிஸ். சரியா? நெக்ஸ்ட் இதெல்லாம் ஏக்ரெனிட்டால வருது. கிரேனிட்டா அதாவது ஸ்கல் இருக்கு, இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஸ்கல் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஆர்கானிசம்ஸையும் நீங்க ஃபர்தரா நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்னா ரெண்டு. ஒன்னு அனிமல்ஸ் வித் ஜா போன் இருக்கு, அனிமல்ஸ் வித்தவுட் ஜா. அனிமல்ஸ் வித்தவுட் ஜா பாத்தீங்கன்னா ஆக்னெட்டா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இட்ஸ் a டைப் ஆஃப் a fish. அதுக்கு வெறும் சக்கர்ஸ் தான் இருக்குமே தவிர அதுக்கு ஜாஸ் இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க என்னன்னா கேந்தோசோமேட்டா. இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா they have jaw based அனிமல்ஸா இருக்கும். சரியா? இந்த கேனத்தோசோமேட்டா வந்து பாத்தீங்கன்னா it is further divided into two types. ஒன்னு based on the limbs, at the same time based on the extra embryonic membrane. பேஸ்ட் ஆன் தி லிம்ப் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைலம் இருக்கு. என்னன்னா ஃபைலம் பைசஸ்னா ஃபிஷஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைலம் டெட்ராபோட்ல என்னென்ன இருக்கு பாத்தீங்க? ஃபைலம் ஆம்பிபியா, ஃபைலம் ரெப்டைல், ஃபைலம் ஏவ்ஸ், ஃபைலம் மேமாலியா. சரியா? they all are classified based on the presence of limbs. based on the extra embryonic membrane நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, amniotic and amniotic. சரியா? and amniotic பாத்தீங்கன்னா fishes and amphibians வருது. amniotic பாத்தீங்கன்னா reptiles, birds and mammals. சரியா? so this is how கார்டேட் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட். நெக்ஸ்ட் பாருங்க இன்வெர்டிபிரேட். இது வரைக்கும் நம்ம இன்வெர்டிபிரேட் அண்ட் கார்டேட் பத்தி படிச்சிட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்டிபிரேட்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபைலமோடைய ஸ்பெஷலான ஒரு
ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க புரோட்டோசோவா. புரோட்டோசோவால ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னன்னா லோகோமோட்டரி ஆர்கன்ஸ். இந்த லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் என்னன்னா ஃபிளாஜில்லா. ஃபிளாஜிலேட்டட் தான் என்னது, ஃபிளாஜிலேட்டட் இதுதான் என்னன்னா இதோடைய லோகோமோட்டரி ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சூடோபோடியா. சூடோபோடியா அந்த கப் லைக் ரீஜன், அது விரல் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து அந்த அமீபாக்கு வரும். சரி, இங்க பாருங்க இந்த பிக்சர் பாருங்க, இந்த மாதிரி விரல் மாதிரி ஒரு பிக்சர் வருதா, ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வருதா, இதுதான் சூடோபோடியா நம்ம சொல்லுவோம். சோ பேஸ்ட் ஆன் சூடோபோடியா தான் புரோட்டோசோவோடைய மெயினான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். போரிஃபெரா பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஸ்பிக்யூல்ஸ் இன் இட். Spicules is a form of it. It's a type of a cell. இந்த spicules வந்து எண்டோஸ்கெலிட்டனா ஃபார்ம் யூஸ் பண்ணுது. சரியா? சீலன்ட்ரேட்டால பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம், மெடுசாவாவும் இருக்கும், ஜாய்டாவும் இருக்கும். பிளான்டிஹெல்மின்தஸ் பாத்தீங்கன்னா அதோட ஹேபிட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதுதான் அதோடைய ஸ்பெஷலான கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ். ஏஷியன் மென்தஸோட இதுவும் அதுதான், ஹேபிட் அண்ட் ஹேபிடைட். அனலிடா பாத்தீங்கன்னா லோகோமோட்டரி ஆர்கன். லோகோமோட்டரி ஆர்கன் என்ன, அனலிடாக்கு அந்த செக்மெண்டட் லெக்ஸ். சரியா? ஆத்ரோபோடாவும் பாத்தீங்கன்னாலும் இட்ஸ் ஜாயிண்ட் லெக். ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ஒவ்வொரு லெக் இருக்கும். மொலஸ்கன்ல பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் போத் கில்ஸ், ஷெல் அண்ட் ஃபுட். ஓகேவா? இதுதான் மொலஸ்கனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். எக்கினோடர்ம்ஸ் பாத்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் மவுத், பொசிஷன் ஆஃப் ஆனஸ் அண்ட் ஆர்ம்ஸ், எஸ்பெஷலி ரீஜெனரேட்டிவ் பவர். அதனால ரீஜெனரேஷன் பண்ண முடியும். சரியா? இதுதான் எக்கினோடர்மோடைய மெயினான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். சரி, நெக்ஸ்ட் பாருங்க கார்டேட்டா. கார்டேட்டாவுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னா அதுக்கு ஸ்கல் இருக்கும், கிரேனியம் இருக்கும், நோட்டோகார்ட் இருக்கும். நோட்டோகார்ட்னா என்னன்னா இட்ஸ் a primitive structure of vertebral column. நெக்ஸ்ட் ஜா போன் இருக்கும். இது மூணு தான் கார்டேட் அனிமலுடைய மெயினான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கனெக்டிவ் லிங்க்ஸ். சோ என்னென்னலாம் கனெக்டிங் லிங்க்ஸ் இருக்கு? யூக்ளேனான்றது கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனிமல் அண்ட் பிளான்ட். சரியா? வைரஸ் is the connecting link between living organism and non-living things. Next பாருங்க Mastigoamoeba. Mastigoamoeba it's a connecting link between Mastigophora and Rhizopoda. ஓகேவா? ஏன்னா அது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு, பிளாஜிலேட்டடா இருக்கு அண்ட் சார்கோடினாவும் இருக்கு. அதனாலதான் மாஸ்டிகோஅமீபா வந்து இட்ஸ் a connecting link between Mastigophora and Rhizopoda நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் புரோட்டோஸ்பாஞ்சியே. புரோட்டோஸ்பாஞ்சியானா இட்ஸ் a connecting link between புரோட்டோசோவா அண்ட் ஸ்பாஞ்சி. இங்க பாருங்க இந்த பிக்சர் தான் புரோட்டியோஸ்பாஞ்சியே. இங்க பாருங்க பிளாஜிலேட்டட் செல்ஸ் இருக்கு, அட் தி சேம் டைம் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டீனோஃபோரா. இட்ஸ் a connecting link between Coelenterata and Platyhelminthes. ஏன்னா கோம்ப் லைக் ஜெல்லி மாதிரி இதுவும் இருக்கும், அட் தி சேம் டைம் Platyhelminthes உடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க நியோபிளானியா. நியோபிளானியான்றது இதுதான் நியோபிளானியா. சரியா? இந்த நியோபிளானியா வந்து இட்ஸ் கனெக்டிங் பிட்வீன் அனலிடா அண்ட் மொலஸ்கா. ஏன் அனலிடா அண்ட் மொலஸ்கான்னு சொல்றோம்னா அனலிடாக்கு ஏத்த மாதிரி லெக் இருக்கு, மொலஸ்கனுக்கு ஏத்த மாதிரி ஷெல் இருக்கு. அதனால நியோபிளானியா இஸ் கனெக்டிங் பிட்வீன் அனலிடா அண்ட் மொலஸ்கா. பெரிபாட்டஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கனெக்டிங் பிட்வீன் அனலிடா அண்ட் ஆத்ரோபோடா. அனலிடாக்கு ஏத்த மாதிரி செக்மெண்டடும் இருக்கு, ஆத்ரோபோடாக்கு ஏத்த மாதிரி லெக்கும் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பலனோக்ளாசிஸ். பலனோக்ளாசிஸ் இஸ் a connecting link between echinoderms and cardates. ஏன்னா பலனோக்ளாசிஸ்ல ஒரு லாவல் இருக்கு, அதுதான் என்னன்னா டோகோஃபோர் லாவா. ஓகேவா? இந்த லாவாவும் எக்கினோடர்ம்ஸ்ல இருக்கிற ஒரு லாவல் ஸ்டேஜும் நியர்லி சிமிலரா இருக்கும். அது பார்க்கவே சிமிலரா இருக்கும். So it's a connective link between echinoderms and cardates. Long fishes பாத்தீங்கன்னா இந்த long fishes is a connecting link between fishes and amphibians. Sermoria பாத்தீங்கன்னா it's also a connecting link between fishes and amphibia. Sphenodon it's also a connecting link between amphibians and livings. இந்த Sphenodon வந்து என்ன சொல்றோம்னா it's called as a living fossil னு நம்ம சொல்றோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா it has both the characteristics of both reptiles as well as birds. ரெப்டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபெதர்ஸ் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் புரோட்டோதீரியன். புரோட்டோதீரியன் வந்து என்னன்னா இட்ஸ் ஆல்சோ கனெக்டிங் பிட்வீன் ரெப்டைல் அண்ட் மேமல். பார்க்க ரெப்டைல் மாதிரியே இருக்கும், ரெப்டைலியன் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அட் தி சேம் டைம் இட்ஸ் a mammal. இது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. சரியா? சோ தீஸ் ஆர் த கனெக்டிங் லிங்க்ஸ். நம்ம ஒரு 13 கனெக்டிங் லிங்க்ஸா பார்த்திருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெரிபாட்டஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பலனோக்ளாசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சம் எல்லாமே நீங்க ஏற்கனவே ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க
இது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு ஆர்கானிசம கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம். அதோடைய இன்செக்ட் லெவல் வரைக்கும், சாரி இன்செக்ட் லெவல் இல்ல, ஆர்டர் லெவல் வரைக்கும் எப்படி அது ஒரு ஆர்கானிசம கிளாசிஃபை பண்ணிருக்கான்றதும் நம்ம ஓவராலா நம்ம பாத்துக்கலாம். அதுல வந்து நம்ம எல்லா ஃபைலமும் நம்மளால பார்க்க முடியாது, அதுக்கு டைமும் இருக்காது. கொஸ்டின் பேப்பரோடைய இம்பார்ட்டன்ஸும் அது அவ்வளவுமா இல்ல. சோ நம்ம ஒரே ஒரு கிளாஸ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் வந்து ஒரு ஃபைலம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஃபைலம்ல இருக்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸோடைய ஆர்டர் லெவல் வரைக்கும் நம்ம கத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய எக்ஸாம பொறுத்த வரைக்கும் கூட இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கிளாஸ் இன்செக்டா, ஓகேவா? ஃபைலம் வந்து ஆத்ரோபோடால 4 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு இன்செக்டா இருக்கு, மிரியோபோடா இருக்கு, ஆர்கினிட்ஸ் இருக்கு, கிரஸ்டேஷியன்ஸ் இருக்கு. இதுல நம்ம என்ன எடுக்க போறோம்னா இன்செக்டா எடுக்க போறோம். இன்செக்டானா இட்ஸ் கால்ட் அஸ் ஹெக்ஸோபோடா. ஹெக்ஸானா 6, போடானா லெக். சரியா? சோ 6 லெக்ஸ் இருக்கு. 6 லெக்ஸ் ஆப்வியஸ்லி இன்செக்ட்ஸ்க்கு தான் அவைலபிளா இருக்கு. சரியா? சோ இன்செக்ட்ஸ பத்தி நம்ம படிக்க போறோம். இந்த கிளாஸ் இன்செக்டால 2 சப் கிளாஸ் இருக்கு. ஒன்னு சப் கிளாஸ் 1. சப் கிளாஸ் 1 நீங்க பாத்தீங்கன்னா ஏடெரிகோட்டா, அதாவது ஏ மெட்டபோலான்னு சொல்லுவோம். ஏ மெட்டபோலானா இட் டசன்ட் ஹேவ் அ விங். விங்கே இருக்காது. சரியா? அட் த சேம் டைம் மெட்டமார்பாசிஸும் நடக்காது. மெட்டமார்பாசிஸ்னா என்ன? எக்ல இருந்து லாவா, லாவால இருந்து பியூப்பா, பியூப்பால இருந்து அடல்ட். பட்டர்ஃப்ளை எப்படி வருது பாத்தீங்களா? சோ அதுதான் ஒரு கம்ப்ளீட் மெட்டமார்பாசிஸ் நம்ம சொல்லுவோம். இதுல என்னன்னா மெட்டமார்பாசிஸே நடக்காது, அட் த சேம் டைம் விங்கும் இருக்காது. ஓகேவா? இதுல ஆர்டர் பாத்தீங்கன்னா 1 to 4 ஆர்டர் இருக்கு. ஆர்டர் 1 பாத்தீங்கன்னா டைசன்யூரா, எக்ஸாம்பிள் சில்வர் ஃபிஷ். ஆர்டர் 2 கோலம்போலா, இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரிங் டெயில். சரியா? நம்ம ரொம்ப அனிமல்ஸ், ரொம்ப இன்செக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். மோஸ்ட்லி 24 இன்செக்ட்ஸ் இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும். சோ நம்ம அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான சில ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். சரியா? இதுதான் சப் கிளாஸ் 1. சப் கிளாஸ் 2 பாத்தீங்கன்னா டெரிகோட்டா. டெரிகோட்டானாலே நீங்க தெரிஞ்சுக்கணும், டெரிகோட்டானா இட் ஹாஸ் அ விங். விங் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா விங் வந்து பிரைமரி விங்கா இருக்கலாம், இல்லைன்னா செகண்டரி விங்காவும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டபோலா. மெட்டபோலானா மெட்டமார்போசிஸ் இருக்கு. ஆனா இந்த மெட்டமார்போசிஸ் கேன் பி கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் ஆர் அன் இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். சரியா? டிவிஷன் நீங்க பாத்தீங்கன்னா இதுல சப் கிளாஸ் 2ல 2 டைப் ஆஃப் டிவிஷன் இருக்கு. டிவிஷன் ஏ இருக்கு, டிவிஷன் பி இருக்கு. டிவிஷன் ஏ பாத்தீங்கன்னா எக்ஸோடெரிகோட்டா, அதாவது ஹெமி மெட்டபோலான்னு நம்ம சொல்றோம். இதோட மீனிங் என்னன்னா மெட்டமார்போசிஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா? லார்வல் ஸ்டேஜ் இருக்காது, நிம்ஃப் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பாம்பூச்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்ப்பாம்பூச்சி எக்ல இருந்து ஹேட்ச் ஆன உடனே அது அடல்ட்டா எப்படி இருக்கும்? இப்ப அடல்ட்டான கர்ப்பாம்பூச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? விங்கு பாக்குறீங்க, அதோடைய ஆண்டனா பாக்குறீங்க, அதோடைய கால் பாக்குறீங்க. அதே மாதிரிதான் குட்டிலயும் இருக்கும். அது எப்படி இருக்கோ, எக்ல இருந்து எப்படி ஹேட்ச் அவுட் ஆச்சோ அதே மாதிரிதான் அது வளர்ற வரைக்கும், அது அடல்ட் ஆகுற வரைக்கும் இருக்கும். சோ அது வந்து என்னன்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். ஆனா அது வளர்ற ஸ்டேஜ் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம்னா நிம் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நிம் 1, நிம் 2, நிம் 3, நிம் 4, நிம் 5 நம்ம சொல்லுவோம். சரியா? சோ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் சொல்றோம். அட் த சேம் டைம் இந்த விங்ஸ் வந்து இன்டெகுமென்ட்ஸ். விங்ஸ் வந்து எங்க அரைஸ் ஆகுது? விங்ஸ் அரைசஸ் அட் த அவுட் growth ஆஃப் இன்டெகுமென்ட். அப்படின்னா இந்த அவுட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கின்னோட வெளி தோற்றத்துல இருந்து ஸ்கின் உருவாகுது. சில ஸ்கின் வந்து உள்ள இருந்து, சில விங்ஸ் வந்து அந்த அனிமலுடைய உள் பாடியில இருந்து வெளியே வரும், சில விங்ஸ் வந்து வெளியில இருந்தே இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோடெரிகோட்டால இந்த விங் வந்து வெளியில இருந்து இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அவுட் growth ஆஃப் இன்டெகுமென்ட் நம்ம சொல்றோம். இதுல ஆர்டர் எதுல இருந்து இருக்குன்னா ஆர்டர் 8ல இருந்து ஆர்டர் 20 வரைக்கும் இருக்கு. இதுல மெயினானது என்னன்னா ஆர்டர் 5 எஃபிமோரோப்டரா, அதாவது மே ஃபிளைஸ். ஆர்டர் 6 ஆர்டனேட்டா, அதாவது டிராகன் ஃபிளைஸ் நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க டிவிஷன் பி. டிவிஷன் பி பாத்தீங்கன்னா எக்ஸோடெரிகோட்டா, அதாவது ஹோலோ மெட்டபோலா. ஹோலோ மெட்டபோலானாலே இட் ஹாஸ் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். ஒரு பட்டர்ஃபிளை தான் எக்ஸாம்பிள். பட்டர்ஃபிளை என்னன்னா என்ன எப்படி வருது? எக், லாவா, பியூப்பா, அடல்ட். ஓகேவா? கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் ஆகுது. இது விங்ஸ் வந்து உள்ள இருந்து எப்படி வருதுன்னா இட் இன்வாஜினேட்ஸ் த்ரூ தி ஸ்கின். உள்ள அந்த ஸ்கின்ல இருந்து விங்கு வெளியே வருது.
சரியா? சோ இதோட ஆர்டர் எங்க இருக்குன்னா ஆர்டர் 21 to 29. ஓகேவா? 29 இஸ் ஃபைனல் ஆர்டர். ஓகே, நான் 24ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஆர்டர் 29 வரைக்கும் இருக்கு. சரியா? இதுல இம்பார்ட்டன்டானது என்னன்னா ஆர்டர் 21, அதாவது அண்ட் கிளைன்ஸ். ஓகேவா? அண்ட் கிளைன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டர் 23 லெப்பிடாப்டெரா. லெப்பிடாப்டெரான்றது பட்டர்ஃப்ளை. இதுல இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டர் நான் இன்க்ளூட் பண்ணல. என்னன்னா டிப்திரா. DIPTHERA. டிப்திரா. டிப்திரான்றது என்னன்னா மஸ்கிட்டோஸ்க்கு வரும். ஓகேவா? மஸ்கிட்டோ வருதெல்லாம் என்னது டிப்திரால வரும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் மேட். புரிஞ்சுதா? இதோட நம்ம கிளாசிபிகேஷன்ஸ் முடிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரோட்டோசோவன் பாராசைட்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். சரியா? we will move on with protozoan pathogens. Okay. Now we'll directly move on to protozoan pathogen. I will take my screen. Yes. Okay. Now we'll move on to the protozoic pathogen. நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். அதாவது கிளாசிபிகேஷனையும் பார்த்துட்டோம். எப்படி அது இன்வெர்டிபிரேட் கார்டேட் வரைக்கும் எப்படி கிளாசிஃபை ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கிறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் சில பேத்தஜெனிக் புரோட்டோசோவன்ஸ். சரியா? பேத்தஜெனிக் புரோட்டோசோவன்ஸை நம்ம பார்க்க போறோம். அதுல நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல என்டாமிபா ஹிஸ்டோலிட்டிகா. இட்ஸ் a form of an amoeba. சரியா? ஒரு அமீபால இருக்கிற இட்ஸ் a type of an amoeba. சரியா? ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டோசோவன்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு பாருங்களேன். கிளாஸ் ரைசோபோரா அண்ட் கிளாஸ் சார்கோடினா. இது ரெண்டுமே it's important class. ஓகேவா? என்டமீபா. எக்ஸாம்பிள் என்டமீபா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபிளாஜிலா அண்ட் கிளாஸ் மாஸ்டிகோஃபோரா. இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ட்ரிப்னோசோமா. நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். நெக்ஸ்ட் சீலியேட்டார் பாத்தீங்கன்னா பெலனெட்டம் காலை. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் காசிங் புரோட்டோசோவன். சரியா? அட் த சேம் டைம் ஸ்போரோசோவன்ஸ் இருந்தாலே ஆல் ஸ்போரோசோவன்ஸ் ஆர் பாரசைட்ஸ். சரியா? ஆல் ஸ்போரோசோவன்ஸ் ஆர் பாரசைட்ஸ். ஓகேவா? சோ நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா அவருடைய சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா கைஸ்? சோ இப்பத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா பார்ப்போம், ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா பார்ப்போம், அஸ்காரிஸ், டீனாசோடியம், லீஷ்மேனியா, ட்ரிப்னோசோமா, சைசோசோமேஸ்டா. சோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கேஸ் ஸ்டடியோடைய பேத்தஜன்ஸும் அதோட பாரசைட்ஸும் அவனுடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜும் லைஃப் சைக்கிளும் பத்தி பார்ப்போம். சரியா? நம்ம பாக்குற எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காமனா பார்ப்போம்னா இந்த சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷனா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்டா நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்க கேட்கப்பட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் ரொம்ப டஃபா மாத்தணும்னு இருந்தாங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. So be thorough with the systematic classification of each and every case study that we are gonna undergo hereafter. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா உடைய ஃபைலம் என்ன? It belongs to the phylum Protozoa, class Rhizopoda, order Lobusa, genus என்னது என்டமீபா, ஸ்பீஷிஸ் ஹிஸ்டோலிட்டிகா. இது காஸ் பண்ற ஒரு டிசீஸ் என்னன்னா அமீபிக் டிசென்ட்ரி. இது இட்ஸ் a type of an amoeba. இது மூலியமா வர டிசென்ட்ரி is called as amoebic dysentery. சரியா? சோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரோபோசாய்ட் ஃபார்ம். இது ட்ரோபோசாய்ட்னா என்ன, மினியேச்சர் ஃபார்ம்னா என்னன்றது இதோட ஸ்ட்ரக்சர் பத்தி நான் இன்டெப்தா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் பேசுவேன். அப்போ உங்களுக்கு புரியும்.
ஆனா ட்ரோபோசோயிட் ஃபார்மை தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்த்திருப்போம். சரியா? இதுதான் ட்ரோபோசோயிட் ஃபார்ம். சரியா? இது என்னென்ன சாப்பிடுது? இட் ingests the blood from the humans. சரியா? சோ இங்க பாருங்க, it has blood vessels as well as it has food vacuoles and nucleus in it. இது இவனுடைய மினியேச்சர் ஃபார்ம். சரியா? ஓகே, we'll move on to the next slide. இது பாத்தீங்கன்னா இட்ஸ் a மோனோபோடியம். மோனோபோடியம்னா என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூடோபோடியம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். சூடோபோடியம்னா நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆர்கானிசம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும்? அவங்க கிட்ட ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இப்படி கொண்டு வருவான். சரியா? இதுதான் சூடோபோடியான்னு நம்ம சொல்லுவோம். சோ இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு ஃபுட்டை என்ன பண்ணும்? ட்ராப் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஃபுட் உள்ள வருதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி சூடோபோடியா மாதிரி தன்னுடைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்து அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன பண்ணும்? கப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்படி என்க்ளோஸ் பண்ணிடும், மூடிடும். மூடிட்டு it will engulf and it will utilize for its nutritional purposes. ஓகேவா? இதுதான் சூடோபோடியா. இந்த சூடோபோடியில எத்தனை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கு பாருங்க, நான் வரைஞ்சதுல 1 2 3 4 5 6 நிறையவே இருக்கலாம். ஓகேவா? நான் irregular சும்மா வரைஞ்சிருக்கிறேன். சோ திஸ் இஸ் கால்ட் சூடோபோடியா. ஆனா மோனோபோடியானா என்னன்னா, ஒரே ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் தான் இருக்கும். சரியா? ஒரு ஆர்கானிசம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் as மோனோபோடியா. சரியா? சோ இதுதான் மோனோபோடியான்றது அர்த்தம். என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா இட் ஹாஸ் மோனோபோடியம். அட் தி சேம் டைம் இவன் எங்க சர்வைவ் ஆகுறான்னா, இன்டெஸ்டைன்ல சர்வைவ் ஆகுறான். ஹியூமன்ஸோட இன்டெஸ்டைன்ல சர்வைவ் ஆகுறான். இவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இட் ஹாஸ் a vascular nucleus which contains endosome. endosome இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் நியூக் ஸ்டேஜ். நம்ம இனி பார்க்க போற எல்லா கேஸ் ஸ்டடிக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க சிஸ்டமேட்டிக் கிளாசிபிகேஷன் தரவா இருக்கணும். செகண்ட் அவனுடைய பிக்சர், அவனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப தரவா இருக்கணும். தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனுடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்னன்றதுல நீங்க ரொம்ப ரொம்ப தரவா இருக்கணும். ஏன்னா கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்ல எல்லாமே 90% ஆஃப் த கொஸ்டின் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? சோ இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ பி தரோ வித் இட். ஓகேவா? இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்னன்னா குவாட்ரிநியூக்ளியேட்டட் சிஸ்ட். அது என்ன குவாட்ரிநியூக்ளியேட்டட் சிஸ்ட்? அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? அதோட லைஃப் சைக்கிள் பத்தி நான் சொல்லும் போது குவாட்ரிநியூக்ளியேட்டட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோனோஜெனடிக். மோனோஜெனடிக்னா அதோடைய ஹோஸ்ட், அது தன்னுடைய வாழ்க்கைய கரெக்டா டெவலப் ஆகிறதுக்கு எத்தனை ஹோஸ்ட் தேவை? ஒரு ஹோஸ்ட்னா மோனோஜெனடிக், 2 ஹோஸ்ட்னா டைஜெனடிக். ஓகேவா? 3னா ட்ரைஜெனடிக். சரியா? சோ இதுக்கு வந்து என்டமீபாக்கு இட் ஜஸ்ட் நீட்ஸ் ஒன்லி ஒன் ஹோஸ்ட் டு லிவ். ஹியூமன்ஸ் இருந்தா போதும். hence it is called as monogenic. இவன் மெயின்லி எங்க அக்கர் ஆகுறான்னா கோலன் ரீஜன், அதாவது நம்ம பாடியில இருக்க இந்த கோலான் ரீஜன்லயும் ரெக்டம் ரீஜன்ல தான் இவன் மெயினா இருக்கான். ஓகேவா? சோ ட்ரோபோசாய்ட், அதாவது பேத்தஜெனிக் என்டமீபாலாம் எங்க இருக்கான்னா லூமன் ஆஃப் த இன்டெஸ்டைன்ல இருக்கான். இன்டெஸ்டைன்ல இருக்கிற லூமன்ல இருக்கான். சாரி, இந்த இன்டெஸ்டைன்ல இருந்து இவன் என்ன பண்ணுவான்? பேத்தஜெனிக் என்டமீபா மியூக்கஸ் அண்ட் சப்மியூக்கஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன்ல இருப்பான். சரியா? தே ஃபார்ம் அல்சர். நான் பேத்தஜெனிக் என்டமீபா இதுலயே 2 வகை இருக்கு. பேத்தஜெனிக் என்டமீபா இருக்கு, நான் பேத்தஜெனிக் என்டமீபா இருக்கு. நான் பேத்தஜெனிக் என்டமீபா வந்து எங்க இருப்பான்னா லூமன் ஆஃப் த இன்டெஸ்டைன்ல இருப்பான். சரியா? சோ 2 இருக்கு. பேத்தஜெனிக் என்டமீபா is found in the mucus and submucous region of the intestine. Non-pathogenic entamoeba is found in the lumen of the intestine. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா entamoeba histolytica has 3 main phases. அது உருவாகிறதுக்கு 3 மெயின் மார்பாலஜிக்கல் ஃபேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ட்ரோபோசாய்ட். இவன் தான் வளர்ற ஒரு ஃபேஸ். அதாவது ஃபீடிங் ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரீசிஸ்டிக் ஃபேஸ். சரியா? சிஸ்டிக்ன்றது இட்ஸ் a டைப் ஆஃப் எக் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எக் ஃபேஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சம்திங் இஸ் டிஃபரெண்ட். சிஸ்டிக் இஸ் டிஃபரெண்ட், எக் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா சிஸ்டிக்னு சொல்றேன்னா அந்த எக்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரீசிஸ்டிக் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா சிஸ்டிக் ஃபேஸ்.
சரியா? இதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ட்ரோபோசாய்ட். ட்ரோபோசாய்ட் தான் என்னன்னா, இட்ஸ் a growing and feeding state of the parasite. இந்த parasite வளர்றதுக்கும் ஃபீட் ஆகிறதுக்கும் இருக்கிற ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் தான் என்னது, ட்ரோபோசாய்ட். இவனுக்கு எவ்வளவு சூடோபோடியம் இருக்கு? ஒன்லி ஒன் தான் இருக்கு. ஒரே ஒரு ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் தான் இருக்கு. சரியா? இவனோட ஷேப் என்ன? இவனுக்கு சரியான ஷேப் இல்ல. ஏன்னா இவன் கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருப்பான். சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 to 40 மைக்ரோமீட்டர். ஆவரேஜா எவ்வளவு இருப்பான்னா 20 to 30 மைக்ரோமீட்டர் இருப்பான். Cytoplasm is divided into two portions. ஒன்னு வந்து clear transparent ectoplasm, ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ectoplasm. at the same time granulated endoplasm. So இந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா granules நிறைய இருக்கும். So granule endoplasm. at the same time உள்ள நீங்க cytoplasm நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பிசி அவன் ஃபீட் பண்றான் பாத்தீங்களா, உள்ள சாப்பிட்டிருப்பான். அந்த ஆர்பிசி இங்க இருக்கு பாருங்களேன், ஆர்பிசி பிளட் ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ஆர்பிசி பிளட், டிஷ்யூ கிரானியூல்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எண்டோபிளாசம்ல அவைலபிளா இருக்கும். ஓகேவா? நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரோபோசாய்ட்ல நியூக்ளியஸ் ஒண்ணுதான் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஸ்டேஜ்ல எவ்வளவு நியூக்ளியஸ் இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ட்ரோபோசாய்ட் பத்தி பாத்தீங்கன்னா ட்ரோபோசாய்ட்ல ஒரே ஒரு நியூக்ளியஸா இருக்கும். அந்த நியூக்ளியஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்கும். அவனோட சைஸ் 4 to 6 மைக்ரான்ஸா இருக்கும். சரியா? சோ ட்ரோபோசாய்ட் வந்து ஆக்டிவ்லி மொட்டைல். அவன் என்ன பண்ணுவான்? மூவ் ஆகுறவன். எப்படி மூவ் ஆகிறான்? பை த ஹெல்ப் ஆஃப் த சூடோபோடியல் ரீஜன்ஸ் மூலியமா அவன் மூவ் ஆகுறான். அட் த சேம் டைம் ட்ரோபோசாய்ட் ஆர் அனோரோபிக். இவனுக்கு வந்து என்னது, ஆக்சிஜன் தேவையில்லை. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீசிஸ்டிக் ஃபேஸ். இவன் தான் என்னன்னா இன்டர்மீடியட் ஃபேஸ். அதாவது அடுத்து வர சிஸ்டிக் ஃபேஸ்க்கும் ட்ரோபோசாய்டுக்கும் நடுவுல இருக்கிறவன் தான் யாரு? ப்ரீசிஸ்டிக் ஃபேஸ். அதாவது ஒரு கேப்சியூல் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும். ட்ரோபோசைட் இருக்குல்ல, அவனை சுத்தில ஒரு கேப்சியூல் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும். சோ அதனாலதான் அவன் என்னன்னா ஃபார்ம் ஆகுற அந்த ஸ்டேஜ் தான் ப்ரீசிஸ்டிக் ஃபேஸ். ஓகேவா? இவனுடைய சைஸ் என்னன்னா 10 to 20 மைக்ரான். ஓகேவா? இவன் வந்து ஆப்வியஸ்லி ரவுண்டா இருப்பான், ஸ்லைட்லி ஓவல் ஷேப்டா இருக்கான். சில பிளண்ட் சூடோபோடியம் ப்ரொஜெக்ஷனும் இதுல இருக்கும். இதுல வந்து ஆர்பிசி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா இவன் சுத்திலும் என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது, ஒரு ஷெல் மாதிரியான ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. சரியா? அதனால இவனுக்குள்ள எந்த ஆர்பிசியும் இருக்காது, எந்த ஃபுட் மெட்டீரியலும் இருக்காது. ஏன்னா அவனால சாப்பிட முடியாது. சரியா? நெக்ஸ்ட் சிஸ்டிக். இவன் தான் ஃபைனல் ஸ்டேஜ். இவன் வந்து இட்ஸ் இன்ஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் அ பாராசைட். இவனும் என்னன்னா இட்ஸ் இன்ஃபெக்டிவ் ஒரு இந்த பாராசைட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஓகேவா? இந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஓவலா இருக்கும். சைஸ் வந்து 12 to 15 மைக்ரோமீட்டரா இருக்கும். அட் த சேம் டைம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல் வித் சிஸ்டிக் வால். அதாவது இந்த சுத்திலும் சிஸ்டிக் வால்னு சொல்லப்படுகிற ஒரு மெம்பரைன் இருக்கும். சரியா? இந்த சிஸ்டிக் வால் தான் என்ன பண்ணும்னா நம்ம பாடியில இருக்கிற அந்த ஜூஸ், அந்த பயாலஜிக்கல் பேரியர்ஸ் இதெல்லாம் தாண்டிடும். ஏன்னா அது வந்து நல்ல சிஸ்டிக் வால்ன்றது இட் சம்வாட் லைக்ஸ் வெரி ஸ்ட்ராங் இன் நேச்சர். இங்க பாருங்களேன், இந்த பிக்சர் பாருங்களேன். திஸ் ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ திஸ் பிக்சர். இங்க பாருங்க, இதுதான் ட்ரோபோசாய்ட். பாருங்க, இதுதான் ட்ரோபோசாய்ட். இவனுக்கு எந்த ஒரு சிஸ்டம் இல்ல, அதாவது ஒரு ஷெல் மை ஸ்ட்ரக்சர் இல்ல. ஓகேவா? இவங்க பாருங்க, இவன் தான் ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம். இந்த ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம்ல என்ன ஆகுறான்னா சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். அவனை சுற்றிலும் ஒரு சிஸ்டிக் லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இவன் ஃபைனல் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்ட். ஓகேவா? இவன் தான் சிஸ்ட். இவனுக்கு நல்லா சுற்றிலும் ஒரு சிஸ்டிக் வால் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு எக்கு ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இவன் வந்து எப்படின்னா ரொம்பவே எப்படி இருப்பான், இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். நம்ம பாடியில ஸ்டமக் ஆசிட், அந்த இன்டெஸ்டைனல் டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், இதுல எல்லாத்துலயுமே இருந்து இவன் என்ன பண்ணிடுவான், தப்பிச்சிருவான். ஆனா ட்ரோபோசாய்ட்டால தப்பிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து என்ன இல்ல, சிஸ்ட் இல்ல. சிஸ்ட் இல்லாததுனால ஈஸிலி நம்ம பாடியில இருக்கிற அந்த பயாலஜிக்கல் பேரியர்ஸ், இம்யூன் சிஸ்டம், அட் த சேம் டைம் ஆசிட் ஸ்டமக் ஆசிட்ல என்ன பண்ணிப்பான், மாட்டிப்பான். ஆனா சிஸ்டிக் ரீஜன்ல அவன் ஸ்டேபிளா இருப்பான். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த ஸ்டேஜ்ல என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்? சோ சிஸ்டிக் ஸ்டேஜ்ல தான் ஈஸியா இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா இவன் எப்படி டிரான்ஸ்பர் ஆகுறான்னா, ரொம்ப பச்சையான ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து ரொம்ப எப்படி இதாகிறானா, எப்படி டிரான்ஸ்பர் ஆகுறான், இன்ஃபெக்டிவ் ஹோஸ்டோடைய ஃபீக்கல் மேட்டர்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் ஆகுறான். சரியா? நம்ம வாங்குற அந்த காய்கறிகள், அந்த நம்ம குடிக்கிற அந்த ட்ரிங்கிங் வாட்டர், நம்ம யூஸ் பண்ற எல்லாமே நம்ம ப்ராப்பர் கிளீனிங் இல்லாம நம்ம எடுத்தோம்னா அதுல இந்த சிஸ்ட் எல்லாம் இருக்கும்.
அதை நம்ம சரியா கிளீன் பண்ணாம நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து எப்படி ஆயிடும், நம்ம வாய் வழியா ஆப்வியஸ்லி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு போயிடும். டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு போயிடுச்சுன்னா அவன் ஈஸியா நம்ம ஸ்டமக்ல இருக்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ல இருந்து தப்பிச்சிருவான். ஏன்? ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கு, ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் இருக்கு. சோ அப்படிதான் நமக்கு வந்து என்ன ஆகுது, மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. சோ மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன, பை ஈட்டிங் ரா வெஜிடபிள்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் பக்காவா இல்லாம சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரா இல்லாம இருந்தாலும் அப்படிதான் இதாமா. நெக்ஸ்ட் ஃபிளைஸ் அண்ட் ஃபுட் ஹேண்டலர்ஸ். சோ என்ன பண்றேன், இந்த ஃபிளைஸ் எல்லாமே இட்ஸ் a carrier, it's a vector for this என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. சரியா? அட் த சேம் டைம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த ரெஸ்ட் ரூம் கிளீனா இல்லைன்னா, இன்ஃபெக்டட் பர்சன் போன அந்த ரெஸ்ட் ரூம்ல நமக்கு தெரியாது, நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணவன் இன்ஃபெக்டட் பர்சனா நான் இன்ஃபெக்டட் பர்சனா நமக்கு தெரியாது. அப்படி அந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப சானிடைஸ்டாவும் கிளீனா இல்லைன்னா அது யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது மூலியமாவும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஃபைனலா நம்ம என்ன பார்த்து முடிக்க போறோம்னா, அவனுடைய லைஃப் சைக்கிள நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. இங்க பாருங்க, இப்ப என்ன ஆகுறான், இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இங்க பாருங்க, ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் இங்க இருக்கான். ஹி இஸ் an infected person. சரியா? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா மூலியமா இன்ஃபெக்டட் பர்சனா இருக்கான். இவனுடைய பாடியில ஃபுல்லாவே யார் இருக்கா, என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா இருக்கான். சரியா? இந்த என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா என்ன பண்ணிட்டே இருக்கான், டிவிஷன் மூலியமா, பைனரி டிவிஷன் மூலியமா அடுத்த காப்பீஸ், அவனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ கொடுத்து அவனுடைய இன்டெஸ்டைன் ஃபுல்லாவே அவன் என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா இருக்கான். அட் த சேம் டைம் இட் காசஸ் அமீபிக் டிசென்ட்ரி. என்ன பண்ணுவான், டிசென்ட்ரி நடக்குமா? டிசென்ட்ரியில என்ன ஆகும்னா, அந்த அவனுடைய ஃபீக்கல் மேட்டர், அந்த இன்ஃபெக்டட் பர்சனுடைய ஃபீக்கல் மேட்டர்ல என்ன இருக்கும்னா, ஒரு டைப் ஆஃப் சிஸ்ட் வரும். ஒரு டைப் ஆஃப் சிஸ்ட். இந்த சிஸ்ட்ல என்ன இருக்கும்னா 4 நியூக்ளியஸ் இருக்கும். சரியா? இந்த 4 நியூக்ளியஸ் தான் என்ன சொல்றோம்னா குவாட்ரி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் நம்ம சொல்றோம். சரியா? இவன் தான் என்னது, குவாட்ரி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ். சரியா? இந்த நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் தான் என்ன ஆகுதுன்னா இட்ஸ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். சரியா? இந்த குவாட்ரி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் 2 விதமான ஃபேஸஸ அவன் எடுக்கலாம். ஒரு ஃபேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவன் சிஸ்டா இருக்கான்ல, சிஸ்ட்னா ஒரு ஷெல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த சிஸ்ட எக்ஸிஸ்டேஷனா மாறுறான் அப்படின்னா, அந்த சிஸ்ட்ல இருந்து அவன் வெளியே வரலாம். இட் கேன் ஹேட்ச் அவுட் ஃப்ரம் இட்ஸ் சிஸ்ட். சரியா? ஹேட்ச் அவுட் ஆனானா அவன் ட்ரோபோசைட்டா மாறிடுவான். சரியா? ட்ரோபோசைட்டா மாறினானா அவன் ஏதர் மல்டிப்ளை பண்ணி அதே ட்ரோபோசைட்டா மாறிக்கிட்டே இருக்கலாம். இல்லனா அவன் திரும்பியும் என்சிஸ்மெண்டா மாறி குவாட்ரி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜுக்கா வந்து அந்த குவாட்ரி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் வழியா திரும்பியும் அடுத்த ஹோஸ்டுக்கு, புது ஹோஸ்டுக்கு போலாம். இட் கேன் அண்டர்கோ 2 ப்ராசஸ். சரியா? அப்படி அவன் குவாட்ரி நியூக்ளியேட்டட் ஸ்டேஜா மாறிட்டானா, ஃபீக்கல் மேட்டர் மூலியமா, இன்ஃபெக்டட் பர்சனோட ஃபீக்சஸ் மூலியமா என்ன ஆவான், அடுத்த பர்சனுக்கு என்ன ஆவான், போயிடுவான். எப்படி நான் மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா? சோ அந்த பர்சனல் ஹைஜீன் இல்லாம இருந்தோம்னா எப்படியாவது அடுத்த ஹோஸ்டுக்குள்ள போயிடுவான். எப்படி, எது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்? இந்த குவாட்ரி நியூக்ளியேட்டட் இதுதான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். சரியா? ஓகே. ஃபைனலா பாருங்க, அதோட மைக்ரேஷன் பாருங்க. குவாட்ரி நியூக்ளியேட்டட் சிஸ்ட் எங்க போகுது, வாட்டர் மூலியமா, ஃபுட் மூலியமா எங்க போகுது, ஹோஸ்ட், பிரைமரி ஹோஸ்ட், அதாவது ஒரே ஒரு ஹோஸ்ட் தான் இருக்கான். ஹியூமனுக்கு போறான். ஹியூமனுக்கு போய் அவன் எங்க ஆகுறான், மெச்சூர் ஆகுறான். மெச்சூர் ஆனவன என்ன ஆகுறான், அவன் வந்து என்சிஸ்மெண்டா மாறுறான். என்சிஸ்மெண்டா மாறி, அதாவது அந்த சிஸ்ட்ல இருந்து வெளியே வந்து ட்ரோபோசைட்டா மாறான். ஒரு சிஸ்ட் வந்து இங்க பாருங்க, ஒரு சிஸ்ட் வந்து கேன் ப்ரொடியூஸ் 8 என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இங்க பாருங்க, a single cyst can produce 8 amoebioles. 8 அமீபியால்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் சிஸ்டால என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா எவ்வளவு இருக்கு, ஒரு நியூக்ளியஸ் 2ஆ டிவைட் ஆச்சுன்னா எவ்வளவு காப்பீஸ் ஆஃப் டாட்டர் செல்ஸ் வரும், 2 காப்பீஸ் ஆஃப் டாட்டர் செல்ஸ் வருதா? சோ எவ்வளவு நியூக்ளியஸ் இருக்கு, 4 நியூக்ளியஸ் இருக்கு. 4 டிவைட் ஆச்சுன்னா எவ்வளவு டாட்டர் செல்ஸ் வரும், ஆப்வியஸ்லி 8. சோ ஒரு சிஸ்ட் கேன் ப்ரொடியூஸ் 8 அமீபியால்ஸ். சரியா? சோ அங்க இருந்து 8 அமீபியால்ஸா மாறுறான். அமீபியால் வந்து ஏதோ ட்ரோபோசைட்டா மாறலாம். ட்ரோபோசைட்டா மாறி மெச்சூர் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் அங்க ரீப்ரொடக்ஷன், எப்படி பைனரி ஃபிஷன் மூலியமா ரீப்ரொடக்ஷன் ஆகி திரும்பியும் ப்ரீ சிஸ்டம் ஃபார்ம் ஆகி 2 நியூக்ளியஸா ஃபார்ம் ஆகி குவாட்ரி நியூக்ளியேட்டட் சிஸ்டம் மாறலாம்.
சரியா? அந்த லைஃப் சைக்கிள்ல என்ன கொடுத்தனோ அதை தான் நான் ரிட்டன் ஃபார்மா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? பிரைமரி இன்ஃபெக்ஷன் எங்க நடக்குதுன்னா ஃபவுண்ட் இன் மியூக்கஸ் அண்ட் சப்மியூக்கஸ் லேயர் ஆஃப் இன்டெஸ்டைன் ஃபார்மிங் அன் அல்சர் லைக் ஸ்ட்ரக்சர், அல்சர் லைக் டிசீஸ். சரியா? அல்சர் லைக் டிசீஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் பிரைமரி இன்ஃபெக்ஷன். செகண்டரி இன்ஃபெக்ஷன் இவன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டானா லிவர் அஃபெக்ட் பண்ணுவான், பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். சரியா? இதுதான் என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகாவுடைய கான்செப்ட். ஓகே கைஸ், சோ நம்ம இன்னைக்கு ரெண்டு மெயின் கான்செப்ட பார்த்தோம். ஒன்னு வந்து கிளாசிபிகேஷன், பைனாமியல் நாமென்க்ளேச்சர், அப்புறம் எப்படி இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் கார்டேட்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்குன்றத நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் ஒரு கிளாஸ் உடைய ஆர்டர் வரைக்கும் கிளாசிபிகேஷனை நம்ம பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா we have started protozoan parasite, that is Entamoeba histolytica. Entamoeba histolytica நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? the quadrinucleated cyst, infective stage, host, at the same time pathogenic Entamoeba எங்க இருக்கோ, non pathogenic Entamoeba எங்க இருக்கும். சரியா? these are the important stage which you need to focus a lot. ஓகே கைஸ், ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் சில பேத்தஜெனிக் புரோட்டோசோவன்ஸை பத்தி பார்த்துட்டு we'll move on to the helminthes parasites. Okay guys, so any doubts நீங்க கமெண்ட் பண்ணுங்க. we are ready to help you out. Stay tuned with Professor Academy with more and more videos. We'll meet on in next class. Thank you guys. கார்டேட் வரைக்கும் வரணும்னா யூசிலம் ட்ரூசிலம். சரியா? யூசிலமே நீங்க ரெண்டா பிரிக்கலாம். அதுதான் நம்ம சைசோசீலம் அண்ட் எலக்ட்ரோசீலம். சைசோசீலம்